Okay, Kunal. Welcome to all. Good evening. ஸோ நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த விடயம் என்னென்று சொன்னால் நாங்கள் கடந்த வினாக்களை நாங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியும் பரீட்சை வினாக்கள் பார்த்தால் அதுல வந்து கேள்விகள் வந்து உங்களுக்கு இருப்பீங்கள். என்ன தரவைதான. ஆகவே இதுல நீங்கள் சரியான விடைகளை தெரிவு செய்வது ஊடாக வந்து அந்த 10 கேள்விக்கு வந்து நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஆகவே இந்த 10 கேள்வி முடிய வருவது வந்து அந்த முதலாவது கேள்வி வந்து எம்சிக்யூன்னு சொல்லுனாங்க. முதல் 10 கேள்வி எம்சிக்யூ உள்ளடங்கி இருக்கும். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பார்ட் 2 மாதிரி. ரெண்டாவது கேள்வி அது பெரிய கேள்வியா இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது சரி, நாங்கள் அந்த கேள்வியை பார்க்கின்ற பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் பயன்பாட்டாளர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலான பொதுவான ஏற்புத்தன்மை சேவையை வழங்குவதற்கான மிக முக்கியமான பண்பாகும். ஆகவே உங்களுக்கு பணம் தெரியும், பணத்தினுடைய பண்புகள் தெரியும், பணத்தினுடைய செயல்பாடுகள் தெரியும். ஒரு பணத்தினுடைய பண்பு, மிக முக்கியமான பண்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தன்மையினை கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பணமானது மத்திய வங்கியினுடைய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தை கொண்டிருக்கும். அது சட்ட ரீதியான பணம் என்று சொல்லப்படுறாங்க. Good evening, Niaz. Sir. Good evening, sir. Right. நாங்கள் கடந்த காலத்துல வந்து வினாக்களை பார்த்து கொண்டு போறோம். நாங்கள் இப்ப எப்சிக்கு பார்த்த நாங்கள் அதை தொடர்ந்து 2ஆம் கேள்வி நாங்க பார்க்கலாம் பாக்குறேன். நான் சார் உங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல சார். வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்கா? கட்டாய் வருது சார். அப்போ ஓகே இருக்கா? அப்படின்னா சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்கு. மோசடி இல்ல. உங்களோட வாய்ஸ் எனக்கு கிளியரா இருக்குது. உங்களோட வாய்ஸ் இப்ப பாருங்க. ஓகேயா? இப்ப பாத்து ஹலோ இப்ப ஓகேயா நியாஸ்? ஓகே சார். ஹலோ. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்ப பாருங்க இந்த கேள்வியை பாருங்க. அதாவது 2019 செப்டம்பர் பேப்பர்ல 2வது கேள்வி நாங்க பார்ப்போம். சரி, இந்த கேள்வியை நீங்க வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்து விடைக்கு போகும். நாங்க சார் திருப்பியும் கொஞ்சம் பிளாக் ஆகுது சார் வாய்ஸ். அப்படியா? திருப்பியா? அப்படி ஃபேன் போட்டு அப்படி இருக்கும். சரி, சரி. உங்களுக்கு பேப்பர் கிடைச்சதா? உங்களுக்கு என்ன பேப்பர் கிடைச்சதா? அதுதானே மெயில் பண்ணதா உங்களுக்கு? நான் நினைமா. குட் ஈவினிங் மிஸ்டர் திருமால். வணக்கம் திருமால். ஓகே, நீங்க பேப்பர் பாக்குறீங்களா? ஜஸ்ட் இது பேப்பரா? இதுக்கு நீங்க வெளியே பார்த்துட்டு அதுக்கு நாங்க அப்படியே போமா? ஓகே சார். ஓகே
ரைட் ரைட் ஓகே ஓகே. நீங்க கதை பக்கம் தெரியும். நான் இந்த லைன் இருக்கிறது பார்க்கணும். கட்டா போனா தெரியாது எனக்கு. சரி, அப்ப இதுல பாருங்க பயன்பாட்டா இது வந்து கேள்வி கேட்கும் போது சும்மா ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்குது. சும்மா ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதுல பாத்தீங்கன்னா பயன்பாட்டாளர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலான பொதுவான ஏற்புத்தன்மை என்பது பணம் தனது உத்தேச சேவையினை வழங்குவதற்கான மிக முக்கியமான பண்பாகும். அப்ப இதுல பாருங்க பணத்தினுடைய பண்புகள் யாவை என்று தெரியணும் உங்களுக்கு. அப்ப சும்மா பொதுவாக கேட்கிறேன், பணத்தினுடைய பண்புகள் யாவை சொல்லுங்க பாப்பா, தெரியவா சொல்லுங்க. பணத்தினுடைய பண்புகள் எவை? எஸ் கதைங்க, பிரச்சனை இல்லை ப்ளீஸ். நாங்க அது ரீஃப்ரெஷ் பண்ணி போவோம் அந்த கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பணத்தினுடைய பண்பு அதை சொல்லப்பட்டது பயன்பாட்டாளர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலான பொதுவான ஏற்புத்தன்மை என்பது பணம் தனது உத்தேச சேவையினை வழங்குவதற்கான மிக முக்கியமான பண்பாகும். ஆகவே பணத்தினுடைய மிக பிரதான பண்புகள் சிறிது கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதாவது பணமானது சட்ட ரீதியானது, அது மத்திய வங்கியினுடைய அங்கீகாரத்தை கொண்டிருக்கு. மத்திய வங்கியினால் வெளி செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து சட்டத்தை அங்கீகரிக்கப்படியால் பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும், இனம் காணக்கூடியதாக காணப்படும், அந்த இலக்கில் எடுத்து செல்லலாம். எஸ், அப்படி பணத்தினுடைய பொதுவான பண்பு. அதுல அந்த பண்புல வந்து மிகவும் முக்கியமான பண்பு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் பணம் என்று சொன்னார். சரி, அது வந்து அது அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்குது. பணமானது மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அது பணம் இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் பிட்காயின் என்று சொல்லுவோம். பிட்காயின் வந்து கட்டாயம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னு அதுக்கு வந்து மத்திய வங்கியுடையோ அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் இருக்காது. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அதன் பயன்பாட்டாளர்கள் தங்களது பொருளாதார நடவடிக்கைகளை வினைத்திறனாக முகாமைக்கும் செய்வதற்கான பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளை வசதிப்படுத்துவதற்காக பணம் பல செயற்பாடுகளை கொண்டுள்ளது. ஆம், என்னென்று சொன்னால் கொடுக்கல் வாங்கலை இலகுபடுத்துவதற்கு பணமானது பல்வேறுபட்ட சேவைகளை செய்கிறது, ஏற்பாடு செய்து கொடுக்கின்றது. பொது ஏற்புத்தன்மையை பணம் இழக்கும் போது பாருங்க, பொது ஏற்புத்தன்மையை பணம் இழக்கும் போது, அதாவது பொதுமக்கள் அனைவராலும் அல்லது பொதுமக்களால் பணம் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது விலகும் போது மக்கள் பழமையான பரிமாற்று முறைகளை பயன்படுத்த முயல்வார்கள். அதாவது அந்த பணமானது பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சந்தர்ப்பங்களின் போது பொதுமக்கள் பழைய முறையான பண்டமாற்று பொருளாதார முறைக்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுறது இந்த கூட்டில. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னால், பொதுமக்கள் பணத்தினை ஏற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பங்கள் யாவை? இப்படி கேள்வி கேட்கிறாங்க. அதாவது பொதுமக்கள் பணத்தினை ஏற்றுக்கொள்ள அது சந்தர்ப்பங்கள், பொதுமக்கள் பணத்தினை விரும்பாத சந்தர்ப்பங்கள் யாவை என்று சொல்லி கேள்வி கேட்கிறோம். இதுல இல்ல, நாங்கள் அப்படி கேள்வி கேட்டேன்னு சொல்வீங்களா? அதாவது பொதுமக்கள் பணத்தினை வைத்திருக்க விரும்பாத சந்தர்ப்பங்கள் யாவை? இது உங்களுக்குரிய கேள்வி, நான் கேட்கிறேன். சொல்லுங்க பாப்போம். பொதுமக்கள் பணத்தினை விரும்பாத சந்தர்ப்பங்கள் யாவை, அல்ல பணத்தினை வைத்திருக்க விரும்பாத சந்தர்ப்பங்கள் யாவைன்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லுவீங்க? எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது சார். எஸ், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத சந்தர்ப்பங்கள்ல. எஸ் எஸ், சட்ட அங்கீகாரம் இல்லாத பொழுதுன்னு சொல்லுவோம். ரைட் ரைட். வேற சொல்லுங்க. பொதுமக்கள் எப்பொழுது பணத்தை விரும்ப மாட்டார்கள், வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். பொதுமக்கள் பணத்தினை வைத்திருக்க விரும்பாத சந்தர்ப்பங்கள் யாவை? இப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்கப்பா. என்னடா எப்ப நீங்க பணத்தை விரும்ப மாட்டீங்க? திரும்ப சொல்லுங்கப்பா. வட்டி உயர்வாக இருக்கின்ற பொழுது பொதுமக்கள் தங்களோட பணத்தை கொண்டு வங்கியில் வைப்பு செய்வார். அது வந்து பொதுமக்கள் பணத்தினை கையில் வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். அது ஒன்று சொல்லிட்டீங்க. பணத்தினை வேற எப்படி சொல்லலாம், பணத்தினை தாங்கள் வைத்திருக்க விரும்பாத பணத்தை விரும்ப மாட்டார்கள் பொதுமக்கள். இப்படி சொல்லுவோம். என்னன்னு சொன்னா, அந்த நாட்டுல வந்து விலை மட்டம் அதிகமாக காணப்படுகின்ற பட்சத்துல, நாட்டுல வந்து விலை மட்டம் அதிகமாக இருந்த சந்தர்ப்பத்துல பொதுமக்கள் பணத்தினை பணமாக வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள்.
இந்த உங்களுக்கு தெரியும் ஹை இன்ஃபிளேஷன் சொன்னாங்க. அப்ப அங்க வந்து பொருட்களில் சடுதியா அதிகரிக்குது, பயங்கரமா அதிகரிக்குது. இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் பணத்தை பணமாக வைத்திருந்தால் அதனுடைய பெருமதி வீழ்ச்சி அடைந்து போகும். அப்ப என்ன செய்வாங்க சொன்னா, பொதுமக்கள் பணத்தினை வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். அவர் தங்களோட பணத்தை கொண்டு போய் என்ன செய்வார்கள் சொன்னா சொத்தை மாற்றுவார்கள். அதாவது இந்த லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இல்ல வாகனத்தை வாங்குறது, தங்கத்தை வாங்குறது, அப்படி மாற்றி வைத்திருக்க விரும்புவார்கள். இதான் சொல்லப்படும் பொதுமக்கள் பணத்தினை பணமாக வைத்திருக்க விரும்பா சந்தர்ப்பங்கள் என்னவாண்டு இருக்குன்னு கேட்டால் சொல்லணும் சொன்ன மாதிரி நாட்டில அதிகளவான பணவீக்கம் காரணமாக இருக்கிறது. அது சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் சொன்னா அரசாங்கம் என்ன செய்யும் சொன்னால் குறிப்பிட்ட நாணயத்தை வந்து செல்லுபடி அற்றதாக அறிவிக்கும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இடம்பெற்றது. மோடி அவர்கள் வந்து அந்த 2000 ரூபாய் பெருமதியான நாணயங்கள் 2000 ரூபாய் பிரிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த நாணயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா, அது வரப்போகுது. அதாவது குறிப்பிட்ட காலம் கொடுத்தாங்க, இந்த தேதியை பின்னர் நீங்கள் இந்த நாணயத்தை வைத்திருந்தால் இந்த நாணயம் செல்லுபடி அற்றதாக காணப்படும். எக்ஸாம்பிள் சொன்னாங்க, 5000 ரூபாய் நாணயம் வந்து செல்லுபடி அற்றதாக அறிவிக்கப்படுகின்றது 2021ஆம் ஆண்டு டிசம்பர்ல இருந்து. டிசம்பர் 31 டிசம்பர் 2021 இருந்து 5000 ரூபாய் நாணயம் வந்து உங்களுக்கு செல்லுபடி அற்றதாக அரசாங்கம் அறிவித்தால் என்ன நடக்க, நீங்கள் அந்த 2021ஆம் ஆண்டு பிறகு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அந்த நாணயத்தை கையில வச்சுக்க விரும்ப மாட்டீங்க. அரசாங்கம் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது டிமானிட்டைசேஷன் சொல்லுவாங்க, அல்லது வந்து நாணயத்தை வந்து செல்லுபடி அற்றதாக அறிவிக்கும் சொல்றாங்க. அப்படி அறிவிக்கின்ற பொதுமக்கள் கையில பணத்தை வச்சுக்க விரும்ப மாட்டார்கள் சொல்றாங்க. ஆக இப்படியான சந்தர்ப்பங்கள் போது பொதுமக்கள் பணத்தை தங்களுடைய கைகளை வந்து வச்சுக்க விரும்ப மாட்டார்கள். இது வந்து பொதுவாக நீங்க அறிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே நான் கேள்விக்கு வருவோம். இதுல பாத்தீங்கன்னா இயலுமான போது பொருத்தமான உதாரணங்கள் மற்றும் சுருக்கமான விளக்கங்களுடன் பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கவும். அநேகமா நீங்கள் எப்படியா பெரிய கேள்வி கேட்கின்ற பொழுது நீங்கள் முடிந்தளவுக்கு உதாரணங்கள் கொடுக்க பாருங்க, வரைபடம் கொடுக்க முடியும் வரைபடம் கொடுங்கோ, சமன்பாடு முடிஞ்ச சமன்பாடு கொடுங்கோ. சரி, இப்படி நீங்கள் முழுமையாக விடையளிக்க வேண்டும். சரி, ரைட். அப்ப நான் அதில் பார்ப்போம், இதுல ஒவ்வொரு உபகேள்விகளுக்குமான முழு புள்ளிகளையும் பெறுவதற்கு முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க பயன்பாட்டாளர்களின் தேவைகளை வசதிப்படுத்தும் வகையில் பணம் மேற்கொள்ளும் பிரதான தொழிற்பாடுகள். இது வந்து கேள்வி பாருங்க. அதாவது பணத்தினுடைய தொழிற்பாடுகளை வந்து கேள்வி கேட்டுக்கணும். நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உங்களுக்கு முதல் சொல்லப்பட்டது ஸ்டேட்மெண்ட் தானே. ஆகவே அந்த ஒவ்வொரு கேள்வி கேட்கறதுக்கும் அதோட பாசம் ஒரு விளக்கம் என்று கொடுக்கணும். அந்த விளக்கத்தை பார்த்து நீங்க பயன்பெறாதீங்க. அது அந்த விளக்கத்தை அந்த பேப்பர் வந்து சில ஆன்சர் பண்ணிட்டு அந்த வாசிக்கைக்கு சில தொடர்பு அல்லது அந்த கண்டினியூஸ் இல்லாம இருக்கும். அதை பற்றி பயன்படுத்த நீங்கள். ஆக நீங்க கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி, பயன்பாட்டாளர்களின் தேவைகளை வசதிப்படுத்தும் வகையில் பணம் மேற்கொள்ளும் பிரதான தொழிற்பாடுகள். இதன் கேள்வி. அப்ப இதுக்கு எவ்வளவு கேள்வி? 5 மார்க்ஸ் தர போறேன் போல உங்களுக்கு. எஸ், 5 மார்க்ஸ் தர போறான். ஆகவே அப்படியே நீங்க சொல்லலாம், பணத்தினுடைய தொழிற்பாடுகள் யாவை? பட் ஃபங்க்ஷன் ஆஃப் மணின்னு சொல்றாங்க. ரைட், சொல்லுங்க. நீங்க கரை கொண்டீங்க. எஸ், திரும்ப சொல்லுங்க. பணத்தினுடைய தொழிற்பாடுகள் பரிமாற்ற ஊடகம், ஒரு பரிமாற்ற ஊடகமாக செயற்படும். எஸ், சொல்லுங்க. பரிமாற்ற ஊடகமாக தொழிற்படுதல். எஸ், கரெக்ட். மற்ற பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளின் சொல்லுங்க. நான் சொல்லுங்க. என்ன? எஸ், கருவின்னு சொல்லுவோம். எஸ், கரெக்ட். குட் குட். பிற்போடப்பட்ட கொடுப்பன கருவியாக செயற்படுதல். ரைட், குட். சொல்லுங்க. ஒன் மோர். பணமானது பரிமாற்றோடு தொழிற்ப. இன்னொரு சொல்லுங்க. ஒன் மோர். நீயா சொல்லுங்க. நீயா
நீயா சொல்லுங்க ஏதாவது you can தெரியும் சொல்லுங்க. ரெண்டு சொல்லி போட்டீங்கள். பணமானது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், பிற்போடப்பட்ட கொடுப்பன கருவியாக தொழிற்படுதல். இன்னொன்று சொல்லலாம் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, பணமானது பெருமான திரட்டாக தொழிற்படுதல் என்று சொல்லி சொல்லலாம். ஆகவே நீங்கள் இதுக்கு விட எழுத போய் என்ன மாதிரி எழுத வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இப்படி பணமானது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படுதல், பணமானது ஆகவே முதலாவதுக்குரிய விடையை நீங்க சொல்ல போயிக்க நீங்கள் அதுக்குரிய விடையை நீங்கள் சுருக்கமாக நீங்கள் விளக்கக்கூடிய வகையில இருக்க வேண்டும் உங்களுக்கு. ஆகவே நீங்கள் அந்த உங்களுக்கு தெரியும் விட தெரியும் தானே உங்களுக்கு, அதை நீங்க மிகவும் சுருக்கமாக நீங்கள் அது விளங்கக்கூடிய வகையில நீங்க அதை விளங்கப்படுத்துங்க. இந்த பெருமான திரட்டா தொழிற்படுதல், மற்றது வேற சொன்னீங்கள் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், கணக்கில் அழகா தொழிற்படுத்த சொல்லணும், கணக்கில் அழகா தொழிற்படுதல் 4 சொல்லணும். ஒன்று பணமானது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படுதல், பணமானது பெருமான திரட்டாக தொழிற்படுதல், பணமானது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவியாக தொழிற்படுதல், பணமானது கணக்கிட்டு அழகா தொழிற்படுதல் என்று சொல்லி நீங்கள் 4 சொல்ல வேண்டும். ஓகே தானே? ஓகே. அப்ப நீங்க 4யும் ஒரு 4 லைன் எழுதி விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. ஆக நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அதாவது பரிமாற்று தொழிற்பாடு என்று சொன்னால் என்ன சொல்ல போய் சொல்லணும். பண்டமாற்று பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொதுவான ஊடகம் காணப்படவில்லை. எனவே பொருட்கள் வாங்க மேற்கொள்வது கடினமாக காணப்பட்டது. ஆனால் எனவே பணமன்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பணத்தினூடாக பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வது மிகவும் இலகுவாக காணப்பட்டதுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அடுத்த போடுங்க. 2வது சொல்லுவீங்கள் பணமானது பெருமான திரட்டாக தொழிற்படுகின்றது. அப்படி சொல்ல போய் சொல்லுவாங்க நீங்கள் பண்டமாற்று பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளை சேமித்து மிக கடினமாக காணப்பட்டது. எனவே பணமன்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பணத்தினை இலகுவில் நாங்கள் நீண்ட காலத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய இருப்பதனை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் பணத்தினுடைய பெருமான திரட்டு தொழிற்பாடுன்னு சொல்லுவீங்க. மற்ற பிற்போடப்பட்ட கொடுப்பன கருவி என்று சொல்லி போட்டு சொல்லணும் பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடு. அதாவது சொல்லணும் பண்டமாற்று பொருளாதாரத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வது மிகவும் கடினமாக காணப்பட்டது. எனவே பணமன்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பணத்தினூடாக நிகழ்காலத்தில் பெற்ற கடனையும் அதற்கான வட்டியினையும் நாங்கள் எதிர்காலத்தில் பணத்தினூடாக கொடுத்து ஈர்க்கக்கூடிய இருப்பதற்கு நாங்கள் சொல்றது பணத்தினுடைய பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி என்று சொல்லுவீங்க. கடைசிய 4வது சொல்லுங்க. பணமானது ஒரு கணக்கீட்டு அழகா தொழிற்படுகின்றது. பண்டமாற்று பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளை அளவிடுவதற்கு ஒரு பொதுவான ஊடகம் காணப்படவில்லை. அதாவது எவ்வளவு பொருள பெருமை என்று சொல்லி அளவிடுவதற்கு பொதுவான கருவி காணப்படவில்லை. எனவே பணமன்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பொருட்கள் பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பணமான ஒரு பொதுவான கணக்கீட்டு அழகா தொழிற்படுவதை இது குறிக்கின்றது. நீங்கள் இந்த 4ஐயும் சிறிய விளக்கத்தோட கொடுங்கோ. கணக்கா விளங்கப்படுறதில்லை, சுருக்கமா விளங்கப்படுத்தினா அதுக்கு 5 மார்க் கிடைக்கும். உங்களுக்கு விட தெரியும். நீங்கள் முதலாவது 4ஐயும் 4 பாயிண்ட்ஸையும் நீங்க சும்மா அந்த விளக்கம் இல்லா சொன்னீங்கன்னா 5 மார்க்ஸ் போட முடியாது போயிடும். ஆகவே நீங்க எப்பொழுதும் நினைச்சுக்கொள்ளுங்க அந்த மார்க் பண்றவருக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லி நீங்க முழுவதையும் விளக்கம் எழுதி விடுங்க. ஓகே ரைட். 2வது கேள்வி போவோம். அடுத்தது 2வது பிரிவுக்கு. பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப காலத்தில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட பழமையான முறை யாது? பணத்தின் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப காலத்தில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட பழமையான முறை யாதுன்னு சொல்லி கேட்டுக்க உங்கள்கிட்ட. எதுக்குன்னு சொல்லுவீங்கள்? இதுக்கு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது
ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஹலோ, எஸ் சொல்லுங்க. எஸ் எஸ் பண்ட மாற்று பொருளாம் சார்? ஆமா ஆமா சொல்லுங்க. ஆமா அது விளங்கப்படுத்துங்க. ஆமா மத்தான் படாது உங்களுக்கு அதை பற்றி பயப்படுறது இல்லை, ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க. பண்ட மாற்று பொருளாம் சார். பொதுவாக பணம் என்ற ஒரு கருவி, பொதுவான கருவி. எஸ் எஸ் சொல்லுங்க. பொருட்களுக்கு பதிலாக பொருட்களை பரிமாற்றம் செய்து கொள்ள நடவடிக்கை. ஓ ஓ இதுல காணப்பட்ட குறைபாடு சொல்லுங்க. இதுல காணப்பட்ட குறைபாடு முக்கியம் சொல்லுவோம் நீங்கள். எஸ் சொல்லுங்க. சிறு சிறு அலகுகளாக பிரிக்க முடியாது. இது சொல்லணும் பண்ட மாற்று பொருளாதாரம். எஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எஸ் ஆகவே நீங்க சொன்னீங்க இதை விட வந்து பண்ட மாற்று பொருளாதார முறைமை சொன்னீங்கன்னா அதுக்குரிய மார்க் கிடைக்கும், ஒரு மார்க் கிடைக்கும். அடுத்து வந்து அதோட அந்த அதுல காணப்பட்ட குறைபாடு சொல்லுங்க. தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை அது சொல்லுவீங்கள். மற்றது வேற மற்றது அது அதனுடைய குறைபாடெல்லாம் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு 5 மார்க் கிடைச்சிடும். ஆகவே முதலாவது 5 அடுத்தது 5 10 அப்படியே எடுத்துட்டு போயிடலாம், பிரச்சனை இருக்காது. ஆகவே இது வந்து மிகவும் கஷ்டம் இல்லாத கேள்வி, உங்களுக்கு தெரியும் சரியா? ஆகவே இது கஷ்டம் இல்லை தானே, அது அப்படி போகும், பிரச்சனை இருக்காது. மூன்றாவது கேள்வி போங்க. சரி, மூன்றாவது கேள்விக்கு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, நீங்கள் நடைமுறை பார்க்கிற விடயங்கள் தான் நீங்க சொல்ல போறீங்கள். ஆகவே கேள்வியை விளங்குங்க, விடைய நீங்கள் உங்களுக்கு இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இருக்காது. பணம் தனது பொது ஏற்புத்தன்மையை இழக்க நேரிடும் ஒரு சூழ்நிலை எவ்வாறு பண நிரம்பலின் அளவு கடந்த அதிகரிப்பு விளைவிக்கும்? இதான் எங்களோட பாடமே கூட, இதான் எங்களோட சப்ஜெக்ட். இதுதான் கொஞ்சம் விளங்கி நீங்க பிராக்டிகலா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு தெரியும் நாங்க படிக்கிறது பாடத்து தலைப்பு அப்படிதான் போகுது. எஸ் கேள்வி பாருங்க ப்ளீஸ், நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. சொல்லுங்க. இப்படி சொல்ல முயற்சிங்க ப்ளீஸ். இது பேப்பர் மாத்தா போகுது, ஜஸ்ட் பேப்பர் கிளாஸ் மாதிரி சொல்லுங்க. கஷ்டம் இல்லை, இது வந்து நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ், ட்ரை பண்ணுங்க. பணம் சொல்லிட்டு இப்ப விட வந்து முதலில் சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு. பணம் தனது பொது ஏற்புத்தன்மை இழக்க நேரிடும் ஒரு சூழ்நிலை எவ்வாறு பண நிரம்பலின் அளவு கடந்து அதிகரிப்பு விளைவிக்கும்னு கேட்டுக்கிறான். விடைய கேள்விக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது கேள்வியை விளங்கப்படுத்தும் இருக்கா? கேள்வியை விளங்கப்படுத்துங்க இருக்கா? எஸ். பணத்தை பொதுவாக மக்கள் ஏற்காத பொழுது பணங்கள் எப்படி கூடும் என்று கேட்டுக்கிறாங்க. இழக்க நேரிடும் ஓர் சூழ்நிலை எவ்வாறு அந்த இந்த சூழ்நிலை, அதாவது பொதுமக்கள் பணத்தை ஏற்கின்ற சூழ்நிலையை இழக்கின்ற சந்தர்ப்பம் வந்து எவ்வாறு அந்த பண சந்தர்ப்பம். எஸ் 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 பாருங்க, பண நிரம்பலின் அளவு கடந்த அதிகரிப்பு விளைவிக்கும். அதாவது பண நிரம்பலின் அளவு கடந்த அதிகரிப்பு பொருளாதாரத்தில் என்னத்தை ஏற்படுத்தும்? பண நிரம்பலின் அளவு கடந்த அதிகரிப்புன்னு சொன்னா சொல்ல பார்த்து சொன்னா அந்த மணி சப்ளை, உங்களுக்கு இங்கிலீஷ் சொன்னா குயிக்கா விளங்கிது. அந்த பண நிரம்பல் மணி சப்ளை வந்து கூடுதான். மணி சப்ளை பண நிரம்பலினுடைய அளவு கடந்த அதிகரிப்பு, அதாவது மணி சப்ளை வந்து அதிகமாக ஏற்படுது. பணத்தினுடைய வெளியீடு, பணத்தினுடைய அதாவது சந்தையில காணப்படுகிற பணத்தினுடைய அளவு, சப்ளை ஆஃப் மணி, அது வந்து கூட என்ன நடக்கும்? அதாவது சுற்றோட்டத்தில் பணத்தினுடைய அளவு அதிகரிக்குதான். இங்க பணத்தினுடைய நிரம்பல், அதாவது மணி சப்ளை, அந்த அளவு குவான்டிட்டி ஆஃப் மணி சப்ளை இன்க்ரீஸ்ட்.
அப்ப குவான்டிட்டி ஆஃப் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணா அப்ப என்ன நடக்கும்? அந்த நாட்டினுடைய பணநிரம்பல் அதிகரித்தா அந்த பணம் யார்கிட்ட போய் சேரப்போகுது? கடைசியா போய் அந்த பொதுமக்களுடைய கைகளை போய் சேரப்போகுது. பொதுமக்களுடைய கைகளில் பணம் சேர்ந்தால் பொதுமக்கள் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியை அதிகரிப்பார்கள். இவ்வாறு அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் என்ன நடக்கும்? நாட்டில் பணவீக்கம் ஏற்படும். இந்த உயர்வுளவான பணவீக்கம் ஏற்படுகின்ற பொழுது பொதுமக்கள் அந்த பணத்தினை வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் சொல்றோம். உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு, சிம்பாப்வேல ஏற்பட்ட பணவீக்கம். சிம்பாப்வே பணத்தை கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த நாட்டு மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பணத்தை. அவ்வளவுக்கு பெருமதியே இல்லாம போயிடுது. ஏன்னா அந்த நாட்டுல அதிக அளவு நாணய வெளியீடு இடம்பெற்றிருக்குது. ஆகவே அந்த நாட்டுல அதிக அளவு நாணய வெளியீடு ஏற்பட்டபடியால என்ன நடந்திருக்குது? அந்த நாணயத்தினுடைய பெருமதியை மக்கள் விரும்புகிறார்கள் இல்லை. ஆகவே பொதுமக்கள் நாணயத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி போமா? உங்களுக்கு இது அதான் நாட்டுல பணநிரம்பல் அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் நாட்டில் பொதுவெளி மட்டம் அதிகரித்து அந்த பணத்தினுடைய பெருமதி வீழ்ச்சி அடையும். இதனால் பொதுமக்கள் அந்த பணத்தினை ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் சொல்லுவாங்க. சரியா? ஹலோ, ஓகே ஓகே ஓகே. ஓ சரி சரி, அடுத்து போங்க. அடுத்த போறீங்களா? பாப்போமா? அடுத்த பார்ப்போம். சரி, அது பாருங்க. 4வது, எவ்வகையான சந்தர்ப்பங்களில் கவனிங்கோ, இது நீங்க கதைக்க வேண்டும், இதை நீங்க விட சொல்லணும், இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எவ்வகையான சந்தர்ப்பங்களில் அரசின் இறை நடவடிக்கைகள் மேலே குறிப்பிட்ட உபகேள்வி 3இல் விளக்கப்பட்ட சூழலை விளைவிக்கும் என்று கேட்கிறேன். இந்த கேள்வியை வாங்க ப்ளீஸ், கவனிங்க. இது பிராக்டிக்கல் கேள்வி, நீங்கள் தெரிஞ்ச கேள்வி, உங்களுக்கு இருந்த இப்படி எடுத்துக்கொண்டு நீங்கள் எவ்வகையான சந்தர்ப்பங்களில் அரசரை நடவடிக்கைகள் மேலே குறிப்பிட்டுள்ள உபகேள்வி 3இல் விளக்கப்பட்ட சூழலை விளைவிக்கும் என்று கேட்டுக்கலாம். தெரியும் உங்களுக்கு, அரசரை என்று சொன்னா பிஸ்கால் பாலிசி என்று சொல்ல பிஸ்கால் பாலிசி. சரியும்? அப்ப இதுக்குரிய விடையை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கட்டாயம். நீங்கள் இதுக்குரிய விடையை நீங்கள் சொல்ல ரை பண்ணுங்க. இந்த கேள்வி அந்த கேள்வி விடையுங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப நான் கேட்கிறேன், அந்த பிஸ்கால் பாலிசி அல்லது அரசரை என்று சொன்னால் அதை என்ன சொல்லுங்க பாப்போம். அரசரை இதோட சம்பந்தப்பட்ட சொல்லுங்க. சில நாணயத்தாள்களை அரசாங்கம் கேன்சல் பண்ண அந்த சிச்சுவேஷன் சார். அப்படி இந்தியாவில் 2000 நோட்ஸ். ஓமா சொன்ன மாதிரி. சரி சரி, இதை பாருங்க. எவ்வகையான சந்தர்ப்பங்கள் அரசரை நடவடிக்கைன்னு சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். அந்த பிஸ்கால் பாலிசி ஆக்டிவிட்டி சொல்லுங்க. பிஸ்கால் பாலிசி அரசரை என்ன சொல்லுங்க. அரசரை எனக்கு கருத்து சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க. தெரியுது உங்களுக்கு அரசரை? இதை நீங்கள் சொல்லுங்க. எங்களோட பாலிசியை 2ஆ பிரிக்கலாம். எக்கனாமிக்ஸ் ஒன்று பிஸ்கால் பாலிசி, another one for monetary policy. Monetary policy எப்பொழுதும் அந்த வட்டி வீதங்கள் மற்றது மத்திய வங்கியோடு சம்பந்தப்பட்டது. வட்டி வீதங்கள் மற்றும் நாணய வெளியுடன் சம்பந்தப்பட்டது பிஸ்கால் பாலிசி. Fiscal policy related with money supply and interest rate. Sorry, money supply. அந்த fiscal policy monetary policy. அந்த fiscal policy அது இதை சம்பந்தப்பட்ட சொல்லுங்க பாப்போம். அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அது என்ன எது உள்ளடக்கி இருக்கும் சொல்லுங்க. வரிகள், வரி வருமானம் மற்றும் அரசாங்க செலவினங்கள். வரி வருமானம் அதாவது அரசனுடைய வருமானங்கள், கவர்மெண்ட் ரெவென்யூ. 2ஆ பிரிக்கலாம். ஒன்று கவர்மெண்ட் ரெவென்யூ 2ஆ பிரிக்கலாம். ஒன்று அரசு அந்த
அது வரி வருமானங்கள் மற்றும் வரிசாரா வருமானங்கள் சொல்லலாம். ஆகவே அரசு பிஸ்கல் பாலிசி ரிலேட்டட் வித் கவர்மெண்ட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அப்ப அரசாங்கத்தினுடைய அரசரை நடவடிக்கைன்னு சொல்ல போய் பார்க்கணும், வரவு செலவு திட்டம் அதுல வரப்போகுது. பட்ஜெட், கவர்மெண்ட் பட்ஜெட் தான் அது முக்கியமானது. அதாவது அந்த பட்ஜெட் என்ன சொல்லுவீங்கள், எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்கள், அதற்கான வழிமுறைகள், அதாவது அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்கள், அதற்கான வழிமுறைகள் என்பவற்றை முற்கணிப்பு செய்து நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் தெரியும் உங்களுக்கு. ஆகிய அரசுரை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வருமானம் எப்படி எல்லாம் கிடைக்கும் சொல்லி கட்டாயம் சொல்லணும். அதே போல அரசாங்கத்தின் செலவினங்கள் பற்றி சொல்ல வேணும், எவ்வளவு செலவினங்கள், அது எப்படி எல்லாம் செய்ய போகுதுன்னு சொல்லி முதல்ல சொல்ல வேணும். சொல்லி இல்லாம பாராளுமன்றத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆக இந்த அரசரை நடவடிக்கைகள், இந்த பைனான்சியல் பிஸ்கல் பாலிசி ஆபரேஷன் இந்த ஆபரேஷன் எப்படி நாட்டுடைய பண நிறங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை நான் கேட்க கேள்வி. இந்த பிஸ்கல், வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி கேட்கலாம். அப்படி கேட்கலாம். அது அரசரை தொழிற்பாட்டினால் இந்த நாணய கொள்கை எவ்வாறு மாற்றமடையும், அல்லது அந்த அரசரை கொள்கைக்கும் நாணய கொள்கை தொடர்பு யாது, இந்த அரசரை கொள்கையினால் நாணய கொள்கை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் யாவை, அதான் மறைமுகமாக சொல்லப்பட்டது. உங்களுக்கு நான் கேள்விதான் விளங்கப்படுத்தாங்க, உங்களுக்கு கேள்விதான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான். அவங்க தெரியும் அரசாங்க வரவு செலவு திட்டத்துல வளமையா என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு என்ன நடக்க, பட்ஜெட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நார்மலா ஸ்ரீலங்கால காணப்படுகின்ற பட்ஜெட் அது என்ன நடக்கிறது, கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு என்ன நடக்கிறது வளமையா, பட்ஜெட் பேலன்ஸ் சர்ப்ளஸா போறதா அல்லது எப்படி போகும், டெபிசிட்டா மாறுதா வளமையா சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க சொல்லுங்க இலங்கையில ப்ரொபோஸ் பண்ண இன்கம் விட எக்ஸ்பென்சஸ் கூடுதலா தான் இருக்கு. ஓகே ரைட். அப்ப கவர்மெண்ட் பட்ஜெட் ஆல்வேஸ் டெபிசிட். அப்ப வரவு செலவு திட்டம் வரவு செலவு திட்ட, அதாவது அரசரை அல்லது வரவு செலவு திட்டம் எப்பொழுதும் எங்களுக்கு பற்றாக்குறையை தான் காட்டி நிற்கிறது. இந்த பற்றாக்குறையா இருக்குன்றத பாத்தீங்கன்னு சொன்னா அதோட கருத்து என்னது சொல்லுங்க. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்றால் என்ன சொல்லுவீங்க? வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்றால் என்ன மீனிங்? அது what's the meaning of the government budget deficit? என்ன சொல்லுவீங்க? இது கருத்து என்ன? அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானத்தை விட அரசாங்கத்தின் செலவு அதிகம். ரைட். அப்ப வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ஏற்பட்டால் அது நாங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த டெபிசிட் எங்க சொல்லும், எங்கட செலவினம் 4,000 பில்லியன். எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது கவர்மெண்ட் ரெவென்யூ 4,000 பில்லியன். எக்ஸ்பெண்டிச்சர் 4,500 பில்லியன். ரைட். இதுல என்ன பேலன்ஸோட வருது சொல்லுங்க பாப்போம். 4,500 minus 4,000 அது சொல்ல போறீங்க. நாங்கள் என்ன சொல்லி கதைக்கிறோம்னு சொல்லி நினைப்ப கவர்மெண்ட் பட்ஜெட் டெபிசிட் பற்றி கதைக்கிறோம். நாங்கள் இப்ப அதாவது அரசரையில பட்ஜெட் முக்கியத்துவம் காணப்படுது. கவர்மெண்ட் பட்ஜெட், இந்த பட்ஜெட் பேலன்ஸ் டெபிசிட்டாக இருந்தது. அதாவது அரசாங்கத்தின் செலவினங்கள் அதிகமாக காணப்படும், வருமானம் குறைவாக காணப்படும். So the government expenditures is
higher than the government revenue. ஆகவே அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சோர்டேஜ் வரப்போகுது. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் 4500 பில்லியன், மற்றது வந்து கவர்மெண்ட் ரெவென்யூ 4000, எக்ஸ்பெண்டிச்சர் 4500, ரெவென்யூ 4000. பாத்தீங்கன்னு சொன்னா 500 பில்லியன் வந்து அங்கு கவர்மெண்ட் பட்ஜெட் டெபிசிட், அதாவது பாதுட்டு பற்றாக்குறை. இந்த பாதுட்டு பற்றாக்குறை வந்தால் அரசாங்கம் இந்த பற்றாக்குறையை என்ன செய்ய வேணும்? அதாவது செலவு 4500, வரவு 4000, அப்ப 500 பற்றாக்குறை டெபிசிட். இது என்ன செய்ய வேணும்? இது என்ன செய்யறது பாதுட்டு பற்றாக்குறைய? அதாவது there's a gap between the expenditure and income. Expenditure 4500, income 4000. அப்ப இந்த என்ன செய்ய வேணும் நம்பினாங்க? என்ன செய்ய வேணும்? இந்த பற்றாக்குறையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பற்றாக்குறை என்ன செய்யலாம்? வருமானங்களை கூடி சார் அதை நிவர்த்தி செய்யணும் சார். பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை நாங்கள் அந்த பாருங்க, நான் சிம்பிளா சொல்லுவோம், நாங்கள் வரவு 10 செலவு வரவு 10 செலவு 12 சொல்லுவோம் நாங்கள். அப்ப 2 அங்க பற்றாக்குறை வந்துட்டு கவர்மெண்ட் பட்ஜெட் டெபிசிட், பாதுட்டு பற்றாக்குறை. பாதுட்டு பற்றாக்குறை வந்தா அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? நிதியீட்டம் செய்யணும். அந்த பற்றாக்குறை எப்ப நீங்கள் இல்லாமல் பண்ண வேணும், நீங்கள் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண வேணும். நீங்கள் அதை சொல்றது கவர்மெண்ட் அதை சொல்றீங்க. பாதுட்டு பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டால் அந்த பற்றாக்குறைக்கு நாங்கள் என்ன சொல்லணும்? நிதியீட்டம் செய்யத்தானே வேணும். செலவழிச்சுட்டு நாங்கள் எவ்வளவு 4500 செலவழிச்சு போட்டோம். எங்களோட கொடுத்த காசு எவ்வளவு? எங்களோட வருமானம் எவ்வளவு? 4000. அப்ப செலவு கூடி போயிடுது, 500 பில்லியன் கூடி போயிடுது. அந்த 500 பில்லியனுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் நிதியீட்டம் செய்யத்தானே வேணும். நீங்கள் பாருங்களேன், கையில பாருங்க, உங்களுக்கு செலவு வந்து 4500 ரூபாய் ஏற்பட்டு போயிடுது, உங்களுக்கு வருமானம் 4000. அப்ப 500 என்ன செய்யணும்? நீங்கள் கடன் அது கொடுத்து தீக்கணும் இல்லையா? ஆகவே கவர்மெண்ட் என்ன செய்யணும்? நல்ல அதாவது பாதுட்டு பற்றாக்குறை கவர்மெண்ட் பட்ஜெட் டெபிசிட் 500 பில்லியன். அப்ப இந்த 500 பில்லியன் என்ன செய்யணும் அரசாங்கம்? சிம்பிள், அதாவது அரசாங்கம் செலவழிச்சு போட்டுது 400, வந்த வருமானம் 4000. அதாவது சின்னதுல 4500 கவர்மெண்ட் பில் போட்டு, கவர்மெண்ட் பில் வந்துட்டு கொடுக்க வேண்டிய காசு. ஆனா கவர்மெண்ட் உள்ள காசு வந்து ட்ரெஷரியில் உள்ள காசு 4000. அப்ப 4000 கொடுத்துட்டு மீதி 500 கொடுக்க வேணும். அந்த 500 எப்படி கொடுக்கிறது? கவர்மெண்ட் எப்படி நிதியீட்டம் செய்கிறது? அத பாதுட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற வழிமுறைகள் யாவை? அரசாங்கம் பெறவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற வழிமுறைகள் யாவை? இதுதான் எங்களுடைய கன்செப்ட் விட வந்து விடயம். சொல்லுங்க, எப்படி அரசாங்கம் பெறவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு கவர்மெண்ட் வந்து நிதியீட்டம் செய்கிறது? சொல்லுங்க, எப்படி அரசாங்கம் வந்து பாதுகாட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கிறது? இவ்வாறு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது எப்படி எங்களுடைய நாட்டினுடைய பண நிரம்பல் மாற்றம் இடம்பெறும் கேள்வி. சொல்லுங்க. கடன்களை பெறுதல், மற்றது டாக்ஸ்களை கூட்டைகளை பொருட்கள் விலைவாசி அதிகரிக்கும். ஆமா, பட் டாக்ஸ் வந்து உடனே கூட்டல அட்டாக் வந்து நாங்கள் என்ன இப்ப எங்க செலவு செய்து முடிக்கணும். நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பில் அனுப்பிட்டாங்க, இந்த பொதுக்கு 500 பில்லியன் கட்டணும்னு சொல்லி அரசாங்கம் பாக்குது, பக்கத்துல பாக்குது 4000 இருக்குது. அப்ப உடனடியாக காசு கொடுத்து முடிக்கல வேணும். நாங்கள் அது செலவழிச்சவனும் காசு கொடுக்கல வேணும். அப்போ அந்த 500 எப்படி உடனே கலெக்ட் பண்றது? எப்படி எடுக்கிறது 500? சொல்லுங்க. சென்ட்ரல் பேங்க் அந்த திரைசிறி முறிகள். Right, that's a good answer. Very good. Right. இப்பதான் கவர்மெண்ட் ஓடி வர போது மத்திய வங்கிட்ட போய் சொல்ல போகுது, மத்திய வங்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண போது உங்களுக்கு காசு தாங்கன்னு கேட்க போகுது. சரி சரி, சொல்லுங்க. ரைட், இப்படி வேற எப்படி நிதியீட்டம் பண்ணலாம்? யார்கிட்ட போய் காசு உடனடியா வந்து அரசாங்கம் யார்கிட்ட காசு கேட்டது? உடனடியா யார்கிட்ட போய் காசு பாதுகாப்பு பற்றாக்குறைக்கு
மத்திய வங்கி சொன்னீங்க. சென்ட்ரல் பேங்க். மத்திய வங்கிட்ட போய் காசு கேட்டா மத்திய வங்கி காசு கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கும். கொடுக்கும். மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு காசு கொடுத்தால் நாட்டில என்ன நடக்கும்? கவர்மெண்ட் காசு கொடுத்தால் அந்த காசு கடைசி யாருக்கு சேர போகுது? யார்கிட்ட போய் காசு சேரப்போகுது? அதாவது பாதிட்ட பற்றாக்குறைன்னு சொல்லி அரசாங்கம் கவர்மெண்ட் சொல்லுது, எங்களுக்கு ஐயோ எங்களுக்கு 4500 வந்து செலவா போயிடுது, வந்த காசு 4000 தான், 500 பில்லியன் காணாமல் இருக்குன்னு சொல்லி மத்திய வங்கிட்ட சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ண. மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா மத்திய வங்கி காசை கேட்கும், தாங்க ஒரு 4500 பில்லியன் தாங்க கேட்கும். மத்திய வங்கி 500 பில்லியனை வந்து மத்திய வங்கி 500 பில்லியனை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தால் நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் யாருன்னு சொல்லுங்க. இதான் பிரச்சனை. எங்களோட பாடம் இருக்கலாம். என்ன நடக்கும்? நீங்க பண நிரம்பல் அதிகரிக்கும். எப்படி பண நிரம்பல் அதிகரிக்கும்? பொருட்களின் விலைவாசி சரி விலைவாசி அதிகரிக்க மத்திய வங்கி வந்து சரி மத்திய வங்கி காசு யாரு கொடுக்க போகுது? மத்திய வங்கி காசு எங்க போக போகுது? சென்ட்ரல் பேங்க் போக போகுது. மத்திய வங்கிட்ட அப்ப மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னா பணத்தை வந்து அச்சடிக்கலாம், பிரிண்ட் பண்ணலாம். மத்திய வங்கி வந்து இஷ்யூ பண்ண போகுது நியூ கரன்சி. மத்திய வங்கியில வந்து இருக்கிற காசு இருக்கு தானே, மத்திய பேங்க் அந்த சென்ட்ரல் கவனிக்க வேணும். சென்ட்ரல் பேங்க்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணப்பட்டிருக்க கரன்சிஸ் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணப்பட்ட கரன்சி எல்லாம் மத்திய வங்கிட்ட இருந்தா பிரச்சனை இது ஒண்ணுமே இல்லை. ஆனா மத்திய வங்கி வந்து இஷ்யூ பண்ணுனா சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ த நியூ கரன்சி. அப்ப அந்த மத்திய சென்ட்ரல் பேங்க் வந்து புதிய நாணயங்களை அச்சிட்டு இப்படி வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த பணம் வெளியே வர போகுது, மத்திய வெளியே சந்தைக்கு வர போகுது. அரசாங்கத்தை கொடுக்குது, அரசாங்கம் வந்து மக்களுக்கு செலவழிக்கும் அல்லது மக்களுக்கு கொடுக்கும். அதன் பொழுது சுற்றுவட்டத்தில் பணம் போய் சேரப்போகுது. சுற்றுவட்டத்தில் பணம் சேர்ந்தால் அது வந்து பொதுமக்கள் கையில போய் சேரும் கட்டாயம். இவ்வாறு பொதுமக்கள் கையில் சேர்ந்தால் சொன்ன மாதிரி நாட்டு பண நிலங்கள் அதிகரிக்கும். சரி, ஆகவே தெரியணும், மத்திய வங்கி வந்து புதிய நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டால் அது வந்து நாட்டுடைய பண நிரம்பல் மணி சப்ளை கூடும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லணும், if the central bank issue the new currency or money, it will increase the money supply. MS கூடும். MS கூடும் நாட்டுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும், நாட்டுல பண நிரம்பல் அது இருக்குன்னு தெரியும். இப்ப கேள்வியை பாக்குறீங்களா? கேள்வியை பாருங்க. இவ்வகையான சந்தர்ப்பங்களில் அரசரை நடவடிக்கைகள் மேலே குறிப்பிட்ட உபகேள்வி 3 விளக்கப்பட்ட சூழலை விளைவிக்கும் சொல்லிக்கலாம். நீங்க நாட்டில பண நிரம்பல் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்கள் யாவைன்னு கேட்டிருக்கிறேன். அப்ப நான் கேட்கிற கேள்வி கொஞ்சம் விரிவா கேட்கிறேன். அதாவது அரசரை தொழிற்பாட்டின் பொழுது அல்லது பாதுகாட்டு தொழிற்பாட்டின் பொழுது நிதியீட்டம் செய்கின்ற பொழுது, அதாவது வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பலை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்கள் யாவை? நாட்டில் பண நிரம்பல் ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்கள் யாவைன்னு கேட்கிற கேள்வி சொல்லுங்க பாபு விடைய. நாட்டில் பாதுகாட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பலை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்கள் யாவை? மத்திய வங்கியில போய் கடன் எடுக்கிறது வந்து நாட்டில் பண நிரம்பலை ஏற்படுத்தும். சென்ட்ரல் பேங்க் லோன் வந்து என்ன செய்யலாம்? கவர்மெண்ட்ஸ் கிட்ட லோன் from சென்ட்ரல் பேங்க். So it will create a money supply. Increase the money supply, then automatically it will create a inflation சொல்லுவாங்க. ஆகவே வேறு எப்படி எங்க போய் கடன் எடுக்க மத்திய வங்கி போய் இந்த அரசாங்கம் போய் அரசாங்கம் வந்து பாதிட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற மூலாதாரங்கள் எங்கெங்க போய் கடன் எடுக்கும் மத்திய வங்கி போய் சொல்லுங்க. ஒன்று சொன்னீங்க சென்ட்ரல் பேங்க் சொன்னீங்க.
இன்னும் இங்க போய் எடுக்கலாம், கேட்கலாம், காசு கேட்கலாம், போய் வேற எங்க போய் எடுக்கலாம் காசு சொல்லுங்க. கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் கேட்கலாம். யார்கிட்ட போய் கேட்கலாம்? சென்ட்ரல் பேங்க்ல போய் கேட்கலாம். வேற யார்கிட்ட போய் கேட்கலாம் காசு? கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் யார்கிட்ட போய் கேட்கலாம்? வேற யார்கிட்ட? கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு தானே, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது. there are a lot of commercial banks. அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னா கமர்ஷியல் பேங்க்ல போய் காசு கேட்கும். கமர்ஷியல் பேங்க் போய் என்ன செய்யும்? எங்களுக்கு வந்து 500 பில்லியன் காசு வாங்கணும்னு கேட்கும். இப்ப கமர்ஷியல் பேங்க்ல போய் அரசாங்கம் போய் கடன் பெற்றால் நாட்டுடைய பண நிரம்பலில் என்ன மாற்றம் இடம்பெறும் சொல்லுங்க. நிரம்பல் அதிகரிக்கும். சரி, எப்படி அதிகரிக்கும் சொல்லுங்க, என்ன காரணம்? கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன் எப்படி நாட்டில் பணம் ஏற்படுத்த சொல்லுங்க. கமர்ஷியல் நான் சொல்றேன் வந்து கமர்ஷியல் பேங்க் will not print the currency. கமர்ஷியல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க் cannot be printed the money ன்னு சொல்றாங்க. இங்க கமர்ஷியல் பேங்க் வந்து புதிய காசு நாணயத்தை வெளியிடாது, ஆனா நாட்டுல பணம் ஏற்படும். எப்படி சொல்லுங்க? உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி தான் நாணயத்தை வந்து புதுசா அச்சடிக்கும், பிரிண்ட் பண்ணு. ஆனா கமர்ஷியல் பேங்க் லோன் எடுத்தா நாட்டுல பணங்கள் அதிகரிக்குது, ஆனா கமர்ஷியல் பேங்க் வந்து புதிய காசை வந்து அச்சடிக்கிறது இல்லை. எப்படி நாட்டுல பணம் ஏற்படுது? கமர்ஷியல் பேங்க் லோன்ஸ் வந்து சொல்லுங்க. ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் பண்பு சொல்லுங்க. அதாவது வணிக வங்கியோட ஒரு பண்பு இருக்குல்ல, என்ன பண்பு இருக்கு? கமர்ஷியல் பேங்க் can create the yes சொல்லுங்க சொல்லுங்க இல்லங்கல செக் படிகளை yes சொல்லுங்க. yes repeat. மோம் இப்படி, அதாவது கமர்ஷியல் பேங்க் can create the credit creation சொன்னாங்க. அதாவது கமர்ஷியல் பேங்க், அதாவது தெரியும் கமர்ஷியல் பேங்க் can be create the money supply ன்னு சொல்லுவாங்க. create the money supply அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து, எல்லா கமர்ஷியல் பேங்க் எல்லாம் சேர்ந்து நாட்டுல கடனாக்கத்தை ஏற்படுத்து. ஆகவே மத்திய, அதாவது தெரியும் அரசாங்கம் பாதிட்டு பற்றாக்குறைக்கு மத்திய வங்கியில கடன் எடுத்தால் நாட்டுல பண நிரம்பல் அதிகரிக்கும், அந்த பண நிரம்பல் அதிகரிக்கும். அதே போல அரசாங்கம் கமர்ஷியல் பேங்க்ல போய் கடன் எடுத்தா நாட்டுல கடனாக்கம் அதிகரிக்கு. கடனாக்கம் கிரெடிட் கிரீஸ் ஏற்பட்டு நாட்டுல பண நிரம்பல் ஏற்பட்டு பணவீக்கம் ஏற்படும் சொல்லலாம். சரியானே? ஆகவே மத்திய வங்கியில போய் லோன் எடுத்தா புதிய காசெல்லாம் அச்சிட்டு வெளியிடும் மத்திய வங்கி, அதனால பிரச்சனை பெறும், நாட்டு பண நிரம்பல் கூடும். ஆனா அதே போல கமர்ஷியல் பேங்க்ல போய் கடன் எடுத்தேன்னு சொன்னா அங்க போய் கமர்ஷியல் பேங்க் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா நாட்டுல கடனாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டுல பண நிரம்பல் ஏற்படுத்தி பணவீக்கத்தை ஏற்படுத்தி. சரியா? இதான் கேள்வி, இதான் விட சொல்லுவாங்க. நீங்கள் விடைய பாருங்க. ஆகவே அரசரை நடவடிக்கையின் பொழுது அரசாங்கம் மத்திய வங்கியில போய் கடன் எடுக்க சந்தர்ப்பத்தில் நாட்டுல பண நிரம்பல் அதிகரிக்கும். மத்திய வங்கி புதிய நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்த பொழுது நாட்டில் பண நிரம்பல் ஏற்பட்டு பணவீக்க விடைகள் ஏற்படும். அதே போல என்ன செய்யணும்னு சொன்னால் அரசாங்கம் வணிக வங்கியில போய் கடன் எடுக்கின்ற பொழுது நாட்டில் நடக்கும் அந்த கடனாக்கம் அதிகரித்து நாட்டு பண நிரம்பல் அதிகரித்து பணவீக்கம் ஏற்படும் சொல்லுவாங்க. இதுதான் இப்படியா இருக்கும். ஆகவே நான் கேட்கிறேன், அடுத்த கூட கேள்வி கேட்கலாம். பாதிட்டு பற்றாக்குறைக்கு கேள்வி காணீங்க. பாதிட்டு பற்றாக்குறைக்கு அரசாங்கம் நிதியீட்டம் செய்கின்ற வழிகள் தெரிந்தானே? அதான் கேட்ட கேள்வி உங்களுக்கு. பாதிட்டு பற்றாக்குறைக்கு அரசாங்கம் நிதியீட்டம் செய்கின்ற மூலங்கள் யாவை? அதாவது எங்கெங்க அரசாங்கம் கடன் எடுக்கலாம்? அதாவது நீங்க சொல்லுவீங்கள் மத்திய வங்கி, வணிக வங்கி போன்றவற்றை கடன் எடுக்கலாம். இன்னும் பல சொல்லலாம், நான் சொல்லுவேன். ஆனால் இப்படி கேட்கலாம் கேள்வி, அதாவது அரசாங்கம் வரவு திட்ட பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படுத்தாத நிதிசார் மூலங்கள் யாவை அப்படின்னு சொன்னா இட் வில் நாட் கிரியேட் மணி சப்ளைன்னு சொல்றாங்க. இது வந்து பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்படுத்தாத நிதி, அதாவது நிதி மூலங்கள்.
இந்த ஃபைனான்சியல் சோர்சஸ் சொன்னாங்க. அப்படி விட சொல்லுங்க பாப்போம். அதாவது பாவித்து பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தாத மூலங்கள். ப்ளீஸ் சொல்லுங்க. எஸ் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், யூ ஹேவ் டு ஆன்சர்ஸ். அதை பற்றி பயப்பட தேவையில்லை, கவனிக்க வேண்டாம். இப்படியே சொல்ல முயற்சி பண்ணுங்க. எங்க போய் அரசாங்கம் கடன் எடுத்தால் நாட்டில் பணவீக்கம் ஏற்படாது? சொல்லுங்க. எங்க போய் கடன் எடுத்தால் நாட்டில் பணவீக்கம் ஏற்படாது? சொல்லுங்க. நிதி நிறுவனங்கள் எஸ் சொல்லுங்க. யா 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 கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் குறைவா இருக்குது, எனக்கு என்ன தெரியல. கதைங்க சொல்லுங்க. சார் வணிக வங்கியில் தவிர்ந்த ஏனைய வங்கியில் கடன் பெற்றாரு. எஸ் உதாரணம் சொல்லுங்க. எக்ஸாம்பிள். உதாரணம் சார் எக்ஸெப்ட் கம்பெனி, கமர்ஷியல் பேங்க். யா ஓகே, நிதி நிறுவனங்கள். எஸ் எஸ் கரெக்ட். கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் நாட்டில் கடன் பணம் ஏற்படுதல். நோட் கமர்ஷியல் பேங்க்ஸ். அவங்க போல் சேவிங்ஸ் பேங்க் போங்க. ஜஸ்ட் சேவிங்ஸ் பேங்க்ஸ், அதாவது நடைமுறை கணக்கு இல்லாத அதுல போகணும். அதாவது சேமிப்பு வங்கிகள், ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், மற்றது வந்து காப்புறுதி கம்பெனிகள், மற்றது வந்து அரசாங்கத்தினுடைய ஏனைய அமைப்புகள் இருக்கு தானே. ஏனைய நிறுவனங்கள் பயன்படுத்தப்படாத நிதிகள் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் சொந்தமான கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள்ல பயன்படுத்தப்படாத நிதிகள் இருக்குன்னு தானே. உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் போர்ட் அத்தாரிட்டி சொல்லுவாங்க, ஓஇபிஎஃப். எஸ் யா யா அதுல பயன்படுத்தலாம். அதாவது சேமிப்பு வடியில காணப்படுகின்றது, சேமிப்பு வடியில காணப்படுகின்ற இதை பயன்படுத்த வேணும். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது வராது. ஆகவே நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிரேக் எடுப்போம், ஒரு 5 minutes பிரேக் எடுப்போம். ஓகே சார், நம்ம ரெண்டாம் கேள்வி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கலாம் நாங்கள். ஆக இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பார்க்கலாம். நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்காது. இதெல்லாம் கேட்டது பணத்தினுடைய தொழிற்பாடு யாருன்னு கேட்டிருக்கேன். கேட்டது பணத்தினுடைய பணம் என்ற கருவி வர முதல் இருந்த பொருளாதாரம் என்று கேட்டிருக்கிறேன். அதாவது பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருளாதார முறைமை என்று கேட்டிருக்கிறேன். அதாவது பண்டமாற்று பொருளாதார முறைமை பற்றி கேட்டிருக்கேன். நீங்க பிறகு கேட்கப்படுறது என்னன்னு சொன்னா பணம் வந்து பணத்தினுடைய நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது ஏன் பொதுமக்கள் வந்து பணத்தை பணமாக ஏற்க விரும்புறது இல்லை என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். பண நிரம்பல் அல்லது அதிகரிக்கிறது. அடுத்த கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டினுடைய அரசியல் நடவடிக்கைகளால வந்து நாட்டுடைய பண நிரம்பல் எவ்வாறு அதிகரிக்கின்றது என்று கேட்டிருக்கேன். அரசியல் தொழிற்பாட்டினால் அரசியல் தொழிற்பாடுன்னு சொன்னா தெரியணும் உங்களுக்கு. அதாவது அரசாங்கம் பாதித்து பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கின்ற பொழுது நாட்டுடைய பண நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படும். இவ்வாறு அதிகரிப்பு ஏற்படுகின்ற பொழுது நாட்டினுடைய பொருட்கள் சேவனை விலை மட்டம் அதிகரித்து பணவீக்க விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் விளங்கத்தில் போனோம். இவ்வாறு பொதுவிதி மட்டம் தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் பணத்தினை பணமாக வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். பொதுமக்கள் என்ன செய்வார்கள் சொன்னா பணத்தினை வந்து சொத்துக்களாக மாற்ற விரும்புவார்கள். சொத்துக்களில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ள விரும்புவார்கள். ஏன்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ் அண்ட் 2 வாயி இருக்கின்ற 2 எக்ஸ் அண்ட் வாயி இருக்கின்ற எடுத்துக்கொள்வோம். எக்ஸ் வந்து கடந்த காலத்துல வந்து அவருடைய 1 லட்சம் ரூபாய் இருந்தது, பையத்தையும் 1 லட்சம் ரூபாய் இருந்தது. எக்ஸ் அப்படியே பணத்தை வந்து அப்படியே பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறார். மை வந்து அந்த பணத்தை கொண்டு போய் தங்கத்தை வாங்கினார், தங்கத்துல வந்து முதலீடு செய்தார்னு சொல்லுவார். அல்லது இன்னொரு சட் இருக்கிறார், சட் செய்தார், அந்த 1 லட்சம் ரூபாய் கொண்டு வங்கியினுடைய முதலீடு செய்தார், வங்கியினுடைய போட்டார். ஒரு 10 வீதத்துக்கு முதலீடு, 10 வீதத்துக்கு வங்கியில போய் வைப்பு செய்தார். அப்போ ஒரு வருடம் முடிந்த பிறகு அவர் வந்து 12,000 ரூபாய் வட்டி வருமானம் கிடைச்சிருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு 12 வீதம் சொன்னா 12,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்ப எக்ஸுக்கு வந்து அவருக்கு பணத்தை பணமா வச்சிருக்காரு. பை வந்து என்ன செய்தாருன்னு சொன்னா தங்கத்துல போய் முதலீடு செய்தார். தங்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா
அந்த போன வருடம் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து 80,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ வந்து 20 ஆயிடுது. அப்படின்னு அவருக்கு 40,000 ரூபாய் வருமானம். அப்ப பாருங்க இந்த எக்ஸ் வந்து பணத்தை அப்படியே வச்சிருக்காரு. அப்ப பாருங்க அந்த 1,00,000 ரூபாவை கொண்டு இப்போ வந்து ஒரு பவுன் தங்கத்தை வாங்க முடியாது அவர். ஆனா போன வருடம் வந்து ஒரு பவுனை விட கூடுதல ஒரு பவுனை வாங்கியிருக்கலாம். 80,000 ரூபாய் போயிட்டு போன முறை பவுன். ஆனா இவர் போய் அங்க போய் வங்கியில போய் முதலீடு செய்தார். மற்ற வங்கியில முதலீடு செய்தார், அவருக்கு 2,000 லாபம். மற்றொரு தங்கத்தை முதலீடு செய்ததற்கு 40,000 ரூபாய் லாபம். இப்படி அப்ப இந்த முதலீடு செய்யாம கையிலேயே பணத்தை வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வந்து கடந்த வருடத்தை விட இப்ப வந்து குறைந்த அளவு பொருட்களை தான் அவரால் கொள்வன செய்ய முடியும். ஆகவே பணம் வந்து எப்பொழுது அதனுடைய நம்பிக்கையின் இலக்குமென்று சொன்னால் நாட்டில் உயர்வான பணவீக்கம் உயர்வாக இருக்கின்ற பொழுது அது பணத்தினுடைய பெருமதி அல்லது பணத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள். அதனுடைய விளக்கமா இருக்கும். அப்ப இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது, அதாவது அரசு தொழிற்பாடு நினைச்சுனா தெரியும், பாதிட்டு பிஸ்கால் பாலிசி சொல்லலாம். பிஸ்கால் பாலிசியில பாதிட்டு பற்றாக்குறை சொன்னா அரசாங்கத்தினுடைய வருமானத்தை விட அரசாங்க செலவீனம் அதிகமாக காணப்படும். இவ்வாறு பாதிட்டு பற்றாக்குறைக்கு கட்டாயம் அரசாங்கம் நிதியூட்டம் செய்ய வேண்டும். பாதிட்டு பற்றாக்குறையை குறைந்த பொழுது வருமானத்தினை விட செலவு அதிகமாக காணப்படும். இவ்வாறு செலவு அதிகமாக காணப்படும் பொழுது அரசாங்கம் வந்து பல்வேறுபட்ட துறைகள்ல போய் காசை கேட்டு அந்த பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியூட்டம் செய்யலாம். அப்ப இங்க வந்து 2 வகையான மூலங்கள்ல போய் அரசாங்கம் பாதிட்டு பற்றாக்குறைக்கு நிதியூட்டம் செய்யலாம். ஒன்று வந்து பேங்கிங் செக்டர்ஸ் அப்படி சொல்லிக்க இந்த சென்ட்ரல் பேங்கிட்ட போய் அரசாங்கம் கடன் எடுக்கலாம். சென்ட்ரல் பேங்கிட்ட போய் கடன் எடுத்தா சென்ட்ரல் பேங்க் என்ன செய்ய மாட்டேன்னா புதுசாக வந்து புதிய நாணயங்களை அச்சிட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கும், வெளியீடு செய்யும். இப்படி நாணயத்தை வந்து வெளியீடு செய்கின்ற பொழுது நாட்டில் மணி சப்ளை கூடும், நாட்டில் பணவீக்கம் ஏற்படாது. அதே போல சென்ட்ரல் பேங்க் இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய மாட்டேன்னா கமர்ஷியல் பேங்கிட்ட போய் கடன் எடுக்கணும். HNB பேங்க் அல்லது BOC போய் அல்லது சம்பத் பேங்க்ல போய் பிரைவேட் பேங்க்ல போய் அல்லது கமர்ஷியல் பேங்க்ஸ்ல போய் கடன் எடுக்கும். இப்படி அவர்கிட்ட போய் கடன் எடுத்தா கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து புதிய காசு அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாது. ஆனா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கிரெடிட் கிரியேஷனை வந்து உருவாக்கக்கூடியதாக காணப்படும். அதாவது கடனாக்கத்தை நாட்டில் கடனாக்கத்தை ஏற்படுத்தி கடனாக்கத்தை அதிகரிப்பு செய்து நாட்டில் பண நிரம்பரை அதிகரிப்பு ஏற்படுத்தி பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த 2 வகையும் வந்து அதாவது மத்திய வங்கியை போய் கடன் எடுக்கிறது, அந்த கமர்ஷியல் பேங்க் கடன் எடுக்கிறது, இந்த பாதிப்பு பற்றாக்குறைக்கு நிதியூட்டம் செய்கின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் ஏற்பட்டு பணவீக்க விளைவுகள் ஏற்படும். ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வழியில் சொன்னா அரசாங்கம் போய் இந்த பாதிப்பு பற்றாக்குறைக்கு இந்த வங்கித்துறையிடமிருந்தோ அல்லது வங்கித்துறையிடமிருந்து அல்லது பணம் எடுக்காமல் அந்த வங்கி சார நிறுவனங்களை போய் கடன் எடுக்கணும். வங்கி சார நிறுவனம் கடன் சொல்ல பொழுது நாங்கள் சொல்லலாம் ஏற்கனவே செவிக்கப்படி காணப்படுகின்ற வாய்ப்புகளை போய் கடன் எடுக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும் சேவிங்ஸ் பேங்க் சொல்லுவாங்க, அபிவிருத்தி வங்கிகள், சேமிப்பு வங்கிகள் மற்றும் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கிற அமைப்புகளை போய் பயன்படுத்தப்படாத நிதியை போய் பயன்படுத்தினா EPF, ETF எல்லாம் வந்து நாட்டில் வந்து பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தாது. ஒரு காப்பீடு கம்பெனி ஒரு கடன் எடுத்தாலும் இப்படி பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தாது. நீங்கள் அந்த விளங்கி வச்சு போனோம். இப்படி கேள்வி வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கப்படும். அடுத்த கேள்விக்கு போனாங்கள் இதை வாசிங்கோ. சரி, அப்ப நான் பார்ப்போம். கேள்வி பார்த்தீங்களானே?
மேலே கூறப்பட்ட கூட்டை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அப்ப இதுக்கு எப்படியே சொல்ல முடியுமா? அதாவது பாருங்க, வர்த்தக வங்கிகளது எந்த தனிப்பட்ட இயல்பு அதனை சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளிடமிருந்து வேறுபடை செய்கின்றதுன்னு சொல்லி செய்கிறது அது ஏன் என்று கேட்டிருக்கோம். ஆகவே இது உங்களுக்கு விட தெரியும், பிரச்சனை இல்லை. அப்ப நான் என்ன கேள்வின்னு சொன்னா, முதலாவது கேட்கிற கேள்வி, வர்த்தக வங்கிகள் என்று சொன்னால் என்ன, ஏனைய சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு முதலாவது. நீங்கள் வர்த்தக வங்கிகள் மற்றும் வர்த்தக வங்கிகளுக்கும் ஏனைய சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளுக்கும் இடையிலான தொடர்பு வேறுபாடு யாது? அதாவது சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், வர்த்தக வங்கிகள் மற்றும் சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகளுக்கு இடையிலான வேறுபாடு யாது? சொல்லுங்க பாப்போம். வர்த்தக வங்கிகள் என்ன சொல்லுவீங்கள்? சொல்லுங்க. நடைமுறை கணக்கினை பணவாக்கத்தில் ஈடுபடும், கடனாக்கத்தில் ஈடுபடும். சேமிப்பு வங்கி கடனாக்கத்தில் ஈடுபட மாட்டாது. இதுதான் விடை. சரி, நீங்க சொன்ன சரி. ஆகவே நீங்க சொன்னது அந்த வர்த்தக வங்கிகள் என்று சொன்னா தெரியும், கமர்ஷியல் பேங்க் சொல்லிட்டீங்க. கமர்ஷியல் பேங்க் செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு நடைமுறை கணக்கு வச்சிருக்குன்னா, இதனூடாக சொன்ன மாதிரி நடைமுறை கணக்கினூடாக நாட்டுல கடனாக்கத்தை ஏற்படுத்தி, நாட்டுல பணவாக்கத்தை ஏற்படுத்தி, நாட்டுல பண நிரம்பல் அபிவிருத்தி ஏற்படுத்தி பணவீக்க விளைவுகளை கொண்டு செல்லலாம். சரி, ஏனைய சிறப்பு இயல்பு வாழ்ந்த வங்கிகள் சொன்னா நீங்க தெரியும், சேமிப்பு வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகள் அதுதான் அந்த அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா சிறப்பு இயல்பான வங்கிகள். ஆகவே கமர்ஷியல் பேங்க்ஸ் என்று சொல்றது இந்த வணிக வங்கிகள், மற்ற வணிக வங்கிகள் கவிழ்ந்த ஏனைய சேமிப்பு வங்கிகளை நாங்க சொல்றது சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள் சொல்லுவோம். ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையிலே காணப்படுகின்ற வேறுபாடு என்னென்று சொன்னால், இந்த வணிக வங்கிகள் நடைமுறை கணக்கு வைத்திருக்கின்றது. அதன் ஊடாக என்ன செய்யலாம் என்று சொன்னா, நாட்டுல கடனாக்கத்தை ஏற்படுத்தி, அது அவங்களுக்கு தெரியாது, விளக்கமா சொல்லுங்க. வணிக வங்கிகள் தமக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளை போல் பல மடங்கு கடன்களை வழங்கக்கூடிய இருப்பதை தான் சொல்லுவோம் நாட்டுல கடனாக்கம் சொல்லுவோம். அதாவது வணிக வங்கிக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய இருப்பதை நான் சொல்லுவேன் கடனாக்கம் என்று சொல்லுவோம், கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லுவோம். இந்த கிரெடிட் கிரியேஷன் லீட்ஸ் டு த மணி சப்ளை. நாட்டுல கடனாக்கம் நல்ல பண நிரம்பலை அதிகரிப்பு ஏற்படுத்தி நாட்டுல பண வீக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் ஏனைய சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் நாட்டுல இந்த நடைமுறை கணக்கை வைத்திருப்பதில்லை. ஈவன் அந்த நாட்டுல கடனாக்கத்தையோ அது நாட்டின் பண நிரம்பலையோ எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாது என்று சொல்லப்படும். அதே உங்களுக்கு அதனுடைய விடையா இருக்கு. இதுல டவுட் இருக்குமா? நீங்க பாருங்க, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அந்த ஏரியாவுக்குள்ளதான் நிக்கிறாங்க. அநேகமா வணிக வங்கிகள், கமர்ஷியல் வணிக வங்கிகள் மற்றது சேமிப்பு வங்கிகள், சிறப்பு மற்றது பாதுகாப்பு பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் செய்கின்ற பொழுது அந்த பொருளாதார இந்த சந்தையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் நிற்குது. ஏன்னு அங்கிட்ட பாடம் தரப்பட்டது, அதுக்கெல்லாம் அந்த லிங்க் நிற்குது. சரி, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நாங்க கேட்கணும். ஏன்னு சொன்னா ஒரு பேப்பரை பார்த்தாலும் அந்த பேப்பரோட தொடர்புடைய வரக்கூடிய கேள்விகள், வந்த கேள்விகள், அதோட விடயங்கள் சம்பந்தமா நாங்க பார்த்து போறோம். ஏன்னு சொன்னா மற்ற பேப்பர் செய்யறதுக்கு இலக்குவாயிருக்கும் சொல்லி இப்ப நாங்க படித்த விடயங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் விளங்கி இருக்கிறோம், உங்களோட பேப்பரோட தொடர்ந்து போகுதான்னு சொல்லி நாங்க கூட்டு காக்கூடியமா இருக்கோம். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? ஏதாவது மேலும் தெளிவு தேவைன்னா ப்ளீஸ் கதையுங்க, கேளுங்க, சொல்லுங்க. ஓகே சார். ஓகே ரைட். எனி நோ ஹெசிடேட். என்ன தர கேளு பிரச்சனை. நாங்கள் இந்த பேப்பரை நாங்கள் தியரி விளங்க வேணும், பட்டியல் விளங்க வேணும், மற்றது பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் கொண்டு போகணும்.
சந்தேகங்கள்னு சொன்னா நீங்க கேட்கலாம். நாங்கள் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறோம். அடுத்த கேள்வி போவோம் நாங்கள். இதுல 2ஆம் கேள்வி பாருங்க. ஓர் வர்த்தக வங்கி தெரியும், காமர்ஸ் பேங்க் முடிஞ்சது சொல்லிட்டாங்க, காமர்ஷியல் பேங்க் சொல்லிட்டாங்க. ஓர் சிறப்பியல்பு வாய்ந்த வங்கி, அதாவது நடைமுறை கணக்கு இல்லாத வங்கி தான் சிறப்பியல்பு வாய்ந்த வங்கி, அல்லது ஓர் உரிமம் பெற்ற நிதி கம்பெனி, பைனான்ஸ் கம்பெனியா இருக்க போகுது. இவற்றில் எதில் தன்னுடைய மிகையான பணத்தை வைப்பது தொடர்பில் பகுத்தறிவுள்ள ரஷனல் மற்றும் இடர் மீது வெறுப்புடைய ரிஸ்க் அட்வர்ஸ் சொல்றாங்க. அட்வர்ஸ் அதாவது நாங்க அவாய்ட் பண்ண போறோம். ஓர் நபர் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டுமாயின் அவர் தீர்மானம் மேற்கொள்வதற்கு எந்த காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் சுருக்கமாக விளக்குகிறார். அதாவது ஒரு வர்த்தக வங்கி அல்லது ஒரு சிறப்பியல்பு வாய்ந்த வணிக வங்கி அல்லது ஒரு உரிமம் பெற்ற நிதி கம்பெனி என்பவற்றில் இதில் தன்னுடைய மிகையான பணத்தை வைப்பது தொடர்பில் பகுத்தறிவுள்ள மற்றும் இடர் மீது வெறுப்புள்ள, அதாவது இடரை ஏற்றுக்கொள்ள விரும்பாத நபர் ஒரு தீர்மானம் மேற்கொள்ள வேண்டுமாயின் அவர் தீர்மானம் மேற்கொள்வதற்கு எந்த காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் சுருக்கமாக விளக்கு. உங்களுக்கு விளங்கிட்டுதா? உங்களுக்கு கேள்வி விளங்கிட்டுதா? கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்தும் உங்களுக்கு இருக்கா? இந்த கேள்வியை நீங்க எப்படி விளங்கி வச்சீங்க சொல்லுங்க. என்ன கன லைன்ல இருக்குது, 5 ஒரு பந்தி மாதிரி இருக்குது கேள்வியை பார்க்கவே, 5 லைன்ல இருக்குது கேள்வி. என்ன கேள்வியை விளங்கி கொண்டீங்க சொல்லுங்க சார். ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இல்லாட்டி கமர்ஷியல் பேங்க் அப்படி இல்லாட்டி ஸ்பெஷலைஸ் பேங்க், இந்த 3லையும் எதுல இன்வெஸ்ட் பண்றதால ரிஸ்க் குறைவா இருக்கும்னு கேட்டுலாம். அப்படி சொல்லலாம். சரி, அதாவது நீங்க யூ ஹேவ் எக்ஸஸ் மணின்னு சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் காசு கூட வச்சிருக்கீங்க, மிகையான பணத்தை வச்சிருக்கீங்க. இந்த மிகையான பணத்தை வச்சிருக்கிற நீங்கள் ஒரு பகுத்தறிவு, நல்ல ஒரு அறிவு இருக்குது. இப்ப நீங்க ஆபத்தை ரிஸ்க நீங்க எடுக்க விரும்புறீங்க இல்லை, சொல்றோம் நாங்க. அப்படியான நபர் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டுமாய் தன்னுடைய பணத்தை பணத்தை வேறு செய்யறதுக்கு தீர்மானம் மேற்கொள்ளுற போது எந்த காரணிகள் கருத்து கொள்ள வேண்டும் சொல்லி கேட்கிறார். சொன்ன மாதிரி ஆகவே நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு? What are the factors that determine the investment opportunities? சொல்லுவாங்க. இதுல நபர்ல இது வேற பொழுது ரிஸ்க ஏற்பட மாட்டார். தெரியும், லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன். நீங்க ரிஸ்க் குறைவா எடுத்தீங்கன்னு சொன்னா ரிட்டர்ன் குறைவா இருக்கும். ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் சொல்லுவீங்க. சரி, அப்படி சும்மா சொல்லுங்க. நோ ஸ்டடி நோ டென்ஷன், மோர் ஸ்டடி மோர் டென்ஷன் இந்த மாதிரி. சரி, சொல்லுங்க. இதுக்கு என்ன விட சொல்லுவீங்க? இதுக்கு நீங்க என்ன விட சொல்லுவீங்க? இதுக்கு நீங்க அதாவது பணத்தை வைப்பிடுகின்ற பொழுது வைப்பாளர்கள் இவற்றை கவனித்துக் கொள்ள விரும்புவார்கள். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, சொல்லுங்க. இப்ப நீங்க தெரியும் தெரிஞ்ச விடை தானே. நீங்க இருக்கிறது, யூ ஆர் சிச்சுவேட்டட் among the business environment, economy. சரி, அப்ப நீங்கள் சொல்லுங்க விட நீங்கள் இந்த நபர் எந்த வகையான தீர்மானங்களை மேற்கொள்வார், எந்த வகையான ஃபேக்டர்ஸை அவர் கருத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? சொல்லுங்க. நீங்க கேள்விப்பட்ட ஒரு பிரபல்யமான வங்கின்னு சொல்லுங்க பாப்ப. நீங்கள் கேள்வி உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்க விருப்பமான ஒரு வங்கியோட பேர் சொல்ல முடியுமா? உங்களுக்கு you have idea, open an account with a particular bank. It is a privilege.
ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்க பேங்க்ல நீங்க வங்கித்துறை மாணவர்கிட்ட படிய கேட்கிறாங்க. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்ட ஒரு வித்தியாசமான வங்கி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கெல்லாம் நாங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேணும், ஓபன் பண்ணலாமா? ஏன் அந்த அந்த வங்கி போய் எல்லாம் அங்க போய் எல்லாம் வைப்பு செய்யணும்? அந்த வங்கி பேர் சொல்லுங்க பாப்போம். இட்ஸ் a very famous bank. சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க, எந்த வங்கி ஃபேமஸான பேங்க் வந்து எங்கடையால வேலை வைப்பு வச்சு பேங்க்ல டிபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் சில பேர்? எந்த பேங்க் சொல்லுங்க? இட் இஸ் ஃபேமஸ் பேங்க். சொல்லுங்க. எஸ், டெல் அகைன். சொல்லுங்க. ஒரு ஃபேமஸ் பேங்க் ஒன்று இருக்குது, ஒரு ஃபாரின் பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பெரிய வசதியாக அங்க அக்கவுண்ட் வச்சிருக்கோம். சுவிஸ் பேங்க் சார். எஸ் எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சுவிஸ் பேங்க் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போய் வங்கி அங்க போய் எல்லாரும் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். நீங்க ஓபன் பண்ணலாம் அக்கவுண்ட வந்து அங்க போய்? நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாமா முடியாதா சொல்லுங்க? Can you make an account? Can you open an account? Yes or no? You like to open an account. So can you open an account at the Swiss bank? Yes, you can open an account. I mean, பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்விஸ் பேங்க் பத்தி என்ன தெரியணும்னு சொன்னா அது வந்து என்ன சிறப்புன்னு சொன்னா அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க போய் ஸ்விஸ்ல நீங்க கூட பணத்தை கொண்டு போகணும். அங்க போகணும் நீங்க போய் பணத்தை இங்க இருந்து நீங்க அனுப்பிடாது அந்த பேங்குக்கு. நீங்க அங்க இருந்து தான் காசை போடணும். அதாவது பணத்தை நீங்கள் எப்படியோ தெரியல, பணத்தை நீங்கள் அந்த சுவிஸ் பேங்குக்கு காசா கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு வந்து நீங்க சுவிஸுக்கு போறீங்க, நீங்க காசை கொண்டு சுவிஸ் பேங்கோட போட்டா சுவிஸ் அந்த 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 நீங்க அந்த பேங்க் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளும், காசை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னு சொன்னா நீங்கள் சுவிஸுக்கு காசை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்டுக்கு நன்மை. உங்களுக்கு தெரியும் சுவிஸ் ஒரு அந்த பேங்க்ல சுவிஸ் பேங்க்ல வந்து அந்த நாட்டினுடைய ஜிடிபியை விட 2 மடங்கு பணம் இருக்குது. ஒரு வங்கியில பாருங்க, ஒரே ஒரு வங்கியில சுவிட்சர்லாந்து பேங்க்ல வந்து அந்த நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய சுவிஸ் நாட்டினுடைய ஜிடிபி அளவை விட அந்த பேங்க்ல இருக்கிற பணத்தினுடைய அளவு அதிகமாக காணப்படுது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா அந்த அந்த பேங்கின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா அந்த ஆக்ட் இருக்குது, சட்டம் இருக்குது, மோ கான்ஃபிடென்ஷியல் சொல்வார்கள். வந்து அதாவது நீங்கள் உங்களோட தரவுகளை வந்து யாரும் வெளியால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவு கான்ஃபிடென்ஷியல் இருக்கும். நீங்க யாரும் போய் அந்த பேங்க்ல போய் உங்களோட டீட்டெயில்ஸை போய் எடுக்க இயலாது. உங்களோட எவ்வளவு பணம் இருக்குது, உங்களோட பேருந்த உங்களோட பற்றியோ தகவலை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கடந்த வாரங்கள்ல கடந்த வருடங்கள்ல ஒரு இந்திய அல்ல அதுல இருந்தவர்கள், அதுல அந்த பேங்க்ல வேலை செய்த 4 பேர் இருந்துச்சாருன்னு சொன்னா வேறு ஒரு நாடு வந்து அந்த டீட்டெயில்ஸை கேட்ட உடனே இவர்கள் வந்து அந்த பேங்க்ல வேலை செய்தவர்கள் அந்த பேங்கின் எதிக்ஸை மீறி அந்த சில பேரை வந்து கொடுத்து வேறு ஒரு நாட்டுக்கு வந்து கொடுக்க அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. கொடுக்க அதில் வந்து நிறைய இந்தியன் ஆக்கள பேர் வந்து அதில் வெளியிடப்பட்டது. அது அந்த வங்கி அதில் வந்து வெளியேற்றியது. அந்த பேங்க்ல இருந்து அந்த வேலையை ஆக்களை வந்து வெளியே நிப்பாட்டிட்டார்கள், சட்ட நடவடிக்கை எடுத்தார்கள். அங்க சட்டம் என்ன சொல்றது, அந்த நாட்டோட சட்டம் எப்படி இருக்குன்னு சொன்ன சட்டம் வந்து அந்த தனிப்பட்ட நபர்களுடைய தனிப்பட்ட தரவுகளை வந்து அவங்க வந்து வெளியிட மாட்டார்கள், அந்த மக்கள் விரும்ப மாட்டார்கள். இந்த நாட்டுக்கு சிறப்பு இடம் பண்பன்றது அந்த நாடு வந்து எந்த நாட்டுடனோ போர் செய்ததோ அல்ல எந்த அணியோடு சேர்ந்ததாக சரித்திரமே இல்லை. உங்களுக்கு தெரியும், அந்த வேர்ல்ட் வார் நடந்தது பிரிட்டனுக்கு இடையில வந்து பிரிட்டனுக்கு ஜெர்மனுக்கும் அங்கால எல்லா நாட்டுக்கும் இடையில வந்து யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் வந்து அது நடுநிலைமையா இருந்தார்கள். நடுநிலைமையாக வந்து இருந்துச்சுன்னா இதனால வந்து அந்த
யுத்தத்தால வந்து இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட 2 தரப்பினருக்கும் வந்து தங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து இந்த சுவிஸ் பேங்கை தான் போய் சுவிஸ் பேங்க்ல தான் வைப்பு செய்தார்கள். ஜெர்மன்காரரும் சுவிஸ் பேங்க்ல தான் போய் வைப்பு செய்தார்கள். டிபாசிட் பண்ணிச்சுன்னா பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாமே சுவிஸ் பேங்க்ல தான் போய் டிபாசிட் பண்ணார்கள். சுவிஸ் என்ன ஹாப்பியா 2 பேருடைய காசையும் வந்து அவர்கள் வந்து பாதுகாப்பு வைத்திருந்து தேவை ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு காசு கொடுப்பார்கள். ஆகவே அந்த சுவிஸ் வந்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க வந்து அதாவது பணத்தை வச்சிருந்து பாதுகாத்து கொடுக்கிறது. கன பேர் வந்து அந்த வைத்த பணத்தை திருப்பி மீள பெற்றுக் கொள்ளாமல் விட்டுட்டாங்க. யுத்தத்துல இறந்தாக்கள், சண்டையில் இறந்தாக்கள் எல்லாம் போயிட்டு ஆகவே அந்த காசு அப்படியே வைக்க இருக்குது. அப்ப அந்த நாடு அந்த பணத்தை பயன்படுத்தி தங்களோட முதலீடுகளை செய்தது போது உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னாலே அவருடைய வருமானம் வந்து எங்க தங்கி இருக்குன்னு சொன்னா இந்த பொதுவாக வந்து சாக்லேட்ஸ்ல வந்து ஃபேமஸ் அவர்கள் வந்து அதுல நிறைய வருமானத்தை பெற்றுக் கொண்டார். மற்றது சுவிஸ் வாட்சஸ்ல வந்து வாட்ச் சொன்னா சுவிஸ் தான் அதுல நல்ல வருமானத்தை பெற்றுக் கொண்டார்கள். மற்றது சுற்றுலால வந்து ஃபேமஸா இருக்குது. அது வந்து லேண்ட் லாக்டா இருக்கும். அந்த நாடு வந்து அந்த நாட்டை வந்து சுத்தி எல்லா நாடும் கன நாடுகள் வந்து சேர்ந்து இருக்குது. அந்த நாட்டுல பார்டர் பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட நாடுகள் வந்து அதை சுத்தி பெறவே இருக்கும். அப்ப லேண்ட் லாக்டான்னு சொல்லுவோம். இதனால வந்து அது வந்து அணிசர கொள்கையா வந்து பயன்படுத்திருக்கேன். அப்ப அதுல முக்கியம் நீங்களும் ஆரம்பிக்கலாம், அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் சுவிஸ் பேங்க்ல போய். ஏன்னா நீங்க சுவிஸ்க்கு காசை கொண்டு போனா அந்த நாடு சொல்லுது நீங்கள் காசு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க ஒழுங்கா வரி கட்டி இருக்கீங்க, நாம நீங்க கணக்க ஆரம்பிக்கலாம். அது போல அங்கால போய் அங்க பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவார்கள் அங்க பிளாக் மணி இல்லாம அங்க இருக்குன்னு சொல்லி. அப்படி இருக்கும். அது நல்ல மணி, அந்த ஜென்யூன் மணி அங்கே இருக்கும். பெரிய பெரிய பிசினஸ் மேன் இல்லாம அங்க போய் கணக்க ஆரம்பித்து வச்சிருக்கார்கள். ஏன்னா பாதுகாப்பு முக்கியமா இருக்கும். பாதுகாப்பு சேஃப்டி முக்கியம். அதே போல மற்றது வந்து ரிஸ்க் குறைவா இருக்கும். மற்றது மோர் கான்ஃபிடன்ஸியா இருக்கும். இது வந்து அந்த சுவிஸ் பேங்கினுடைய கான்ஃபிடன்ஸ் நாங்கள் நீங்களும் ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இங்க வந்து இந்த முதலீட்டாளர் என்ன செய்வாருன்னு சொன்னா தன்னுடைய முதலீட்டை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பார்ப்பார் என்ன சொன்னா தனக்கு வந்து இந்த நேரத்திலையும் வந்து தன்னுடைய பணத்தை வந்து மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில வந்து அந்த பணம் இருக்க வேண்டும். இந்த வைப்பு செய்தவர் இந்த பணத்தை வந்து எந்த நேரத்திலையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில, அதாவது பணத்தினை வைப்பு செய்த நபர் எந்த நேரத்திலும் வந்து தன்னுடைய பணத்தை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில இருக்க வேண்டும். அதாவது அந்த நிதி நிறுவனத்தை வந்து தன்னுடைய நான் வைத்த பணத்தை வந்து எந்த நேரத்திலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். மற்றது 100% திரவத்தன்மை உடையதா இருக்க வேண்டும். அந்த நிறுவனம் வந்து பணம் இருக்க வேண்டும். மற்றது வந்து அந்த நிறுவனம் வந்து எதிர்காலத்துல முறிந்து போகக்கூடிய வகை இருக்கக்கூடாது. அப்படியான பல்வேறுபட்ட தீர்மானங்களை வந்து அவர்கள் மேற்கொள்ளும் போது கவனத்தை கொள்ள வேண்டும். அந்த நிறுவனத்தினுடைய கடந்த கால செயற்பாடு, அந்த நிதி நிலைமை, இதெல்லாம் வந்து கவனத்தை கொள்வார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அநேகமா இப்ப பொதுவா வந்து அரசாங்க வங்கிகள் என்று சொன்னா பாதுகாப்பு அதிகமாக காணப்படும். அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் இருக்கும். அது வந்து முறிவடைந்தால் அரசாங்கம் அதுக்கு பொறுப்பாக காணப்படும். உங்களுக்கு தெரியும் அண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா சாக்ரித் என்ற ஃபைனான்ஸ் கம்பெனி, அப்புறம் பேங்க், அப்படி பல்வேறு கம்பெனிகள் முறிவடைந்தது. அதில் அதிகளவான இந்த ரிட்டர்ன்ஸை கொடுத்தார்கள். அதாவது உங்களுக்கு வட்டி அதிகமாக கொடுத்தாங்க. அங்க வந்து கை ரிட்டர்ன். ஆகவே அதுக்கு வைப்புகளுக்கு வட்டி வருமானம் அதிகம்னு சொன்னாங்க. அங்க மக்களுக்கு வைப்பு செய்தார்கள். ஆனா கடைசியில போய் அந்த வங்கிகள்லாம் அந்த நிதி நிறுவனங்கள் முழுவடைந்து போனது. ஆகவே இந்த பொதுவாக வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு சொன்னா கடந்த கால நிதி நிலைமை நிறுவனத்தினுடைய தன்மை, பாதுகாப்பு அதெல்லாத்தையும் பார்த்து முதலீட்டை மேற்கொள்வார்கள். அடுத்த கேள்வி போங்க. அடுத்த கேள்வி பாருங்க. வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளின் தொழிற்பாடுகளை ஏன் மத்திய வங்கி கண்காணித்து மேற்பார்வையிடுகின்றது? சுருக்கமாக விளக்குக. இது கூட தெரிஞ்ச கேள்விதானே. ஆகவே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, நீங்க கதையுங்க. ஆகவே சொல்லுங்க, கேள்வி விளங்கிட்டு தானே? கேள்வியை பாருங்க.
வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளின் தொழிற்பாடுகளை ஏன் மத்திய வங்கி கண்காணித்து மேற்பார்வையிடுகின்றது? சுருக்கமாக விளக்கு. இப்படி சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. ஏன் மத்திய வங்கி மேற்பார்வை செய்கிறதா வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளை? இது விட கேள்வி கேட்டுக்காங்க, விட சொல்லுவாங்க. நீங்க 5 மாசத்துக்கு விட சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ் ஆரணி சொல்லுங்க. அதுக்கு விடையன்னு சொல்லுவீங்க. மத்திய வங்கி வந்து வங்கிகளின் வங்கி. சொல்லுங்க. எஸ். நாட்டின் பணவீக்கம் அதுகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, மற்ற வங்கிகள் முடிவடையாமல். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. என்ன இதுல சவுண்ட் கேட்கல, சொல்லுங்க. நாட்டுல பணவீக்கம் ஏதாவது ஏற்படாமல் கண்ட்ரோல் பண்றதுக்கு, மற்ற வங்கிகள் ஏதாவது முடிவடையாமல் பாதுகாக்குமா? முடிவடைஞ்சாலே. ஆம், சரி. உங்களுக்கு தெரிய வேணும். அவங்க சொன்ன சரி, சரி. மத்திய வங்கி மத்திய வங்கியோட கடமைகள் ஒன்று. மத்திய வங்கி தான் வந்து இந்த வங்கிகளை வந்து மேற்பார்வை செய்யறது, கட்டுப்படுத்துறது பொறுப்பா இருக்கு. மத்திய வங்கி கடமைகள் ஒன்றா இருக்கும். வந்து மத்திய வங்கி மற்றும் தொழிற்பாடுகளை கவனிங்கோ. ஏன்னு சொன்னா மத்திய வங்கி தான் இந்த வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளை வந்து பதிவு செய்யறதுக்கு பொறுப்பாக இருக்கிறது. மேற்பார்வை செய்யறது, கட்டுப்படுத்துறது போன்றவற்றை மேற்கொள்வது அமைப்பு வந்து மத்திய வங்கி. ஆகவே மத்திய வங்கியினுடைய அங்கீகாரத்தை வந்து இந்த வங்கிகள் வந்து வைத்திருக்கும். இந்த வங்கிகளின் இந்த மத்திய வங்கி நம்பித்தான் மத்திய வங்கிகளில் அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் படியாதான் பொதுமக்கள் தங்களுடைய வந்த வங்கிகளை போய் வைப்பு செய்கிறார்கள். ஆகவே இந்த வங்கிகள் நிதி கம்பெனிகளுடைய வைப்புகளை அவதானிக்கும். மற்றது வந்து இந்த வங்கிகள் வந்து எங்க போய் எங்க போய் முதலீடு செய்கிறார்கள் போன்றவற்றையெல்லாம் வந்து அவதானித்துக் கொண்டு இருக்கும். மற்ற வங்கிகளுக்கு வந்து கடன் வழங்குவதையும் வந்து மத்திய வங்கி கட்டுப்படுத்தும். ஆகவே இதுக்கான முக்கியமான என்ன காரணம் என்று சொன்னால் இந்த வங்கிகள் வந்து தொடர்ச்சியாக எந்த விதமான நிதி நெருக்கடிகளையும் அனுபவிக்காமல் இருக்க வேண்டும். அதுக்காக இந்த மத்திய வங்கி கண்காணிக்கிறது. அதாவது இந்த வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளுடைய செயற்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், மற்றதும் நீங்க சொன்ன மாதிரி இந்த வங்கிகள் நிதி கம்பெனிகள் முடிவடையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய வங்கி செய்யறது சொன்னால் கண்காணித்து வருகின்றது. இது வந்து மத்திய வங்கியுடைய ஒரு பொறுப்பாகவும் காணப்படுகின்றது சொல்லி நாங்கள் சொல்லலாம். இது நாங்கள் அடுத்த கேள்வி பாருங்க. சரி, இப்படி சொல்லுவீங்களா? அதுக்கு என்ன மாதிரி சொல்லி பாப்போமா? மூன்றாம் கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா 3 வந்து 4 தொடர்பட்டதான் இருக்கு. அப்படி எனக்குமா வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளை வந்து நாங்களையும் மத்திய வங்கி கண்காணிக்கணும்னு சொன்னா அந்த வங்கிகள் வந்து எப்பொழுதும் வந்து அந்த லாப நோக்கத்துல செயற்படுவார்கள். அவர்கள் வந்து அதிக அளவுக்கு கடன்களை வழங்கி கடன்களை கொடுத்து கடன்களை வசூலிக்க முடியாத சந்தர்ப்பத்துல வங்கிகள் வந்து இடத்துல போகலாம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கால வந்து அதிகளவான வங்கிகள் வந்து நிறைய கடன்களை கொடுத்தார்கள். அதாவது வீட்டு கடன் நிறைய கொடுத்து போட்டு அந்த கடன்களை பெற்றுக்கொள்ள
கடன்களை கொடுத்தால் கடன்களை திருப்பி பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளாவிட்டால் வங்கிகள் வந்து முறிவடைந்து போகும். அநேகமா இந்த ஒரு நிறுவனமும் லாபத்தை தான் தங்களோட இலக்கா வச்சிருக்காரு. அப்ப லாப அடிப்படையில் லாபத்தை உழைக்கணுன்றதுக்காக அதிக அளவு வங்கிகள் கடன்களை கொடுத்து போட்டு அந்த கடன்களை திருப்பி பெற்றுக்கொள்ளாமல் விட்டால் அங்கு வைப்பு செய்த வாடிக்கையாளர்கள் வந்து பாதிப்படைவார்கள். இவற்றையெல்லாம் வந்து மத்திய வங்கி மேற்பார்வை செய்து ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தி மத்திய வங்கியினுடைய தொடர்ச்சி அந்த வணிக வங்கிகள் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்றதை வந்து மிகவும் அவதானித்து வழிபடுத்துவார். அதுக்குரிய காரணம் வந்து வாடிக்கை நன்மதிப்பை பாதுகாக்கிறத நோக்கமாக வச்சிருக்காங்க. அப்ப நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை உள்ளடங்கலாக பல நாடுகள் வைப்பு காப்பீடு திட்டத்தை போடுகின்றன. பல நாடுகள் வைப்பு காப்பீடு திட்டத்தை போடுகின்றன. இவ்வையான திட்டத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் யாவை என்று கேட்டிருக்காங்க. ஆகவே இது சம்பந்தமா நீங்கள் கேள்வியை விளங்கி போட்டு விட செல்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கோ. வைப்பு காப்பீடு திட்டம். வைப்பு காப்பீடு திட்டம் இலங்கை உள்ளடங்கலாக பல நாடுகள் வைப்பு காப்பீடு திட்டத்தை கொள்கின்றன. இவ்வகையான திட்டத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் யாவை என்று சொல்லி டிபாசிட்டரி இன்சூரன்ஸ் நினைக்கிறேன். இது வந்து சரி, இதுக்கு ஒரு எப்படி சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்றீங்களா? வைப்பு காப்பீடு திட்டம் இதனுடைய நன்மைகள் என்று சொல்லுங்க. நன்மைகள் என்ன, அதே போல தீமைகள் பார்க்கலாம். அப்ப நீ இதை டிஸ்கஸ் பண்ணுங்க, சொல்லுங்க பாப்பா. ஏதாவது சொல்லுங்க. வைப்பு காப்பீடு திட்டம் என்று சொன்னாலே என்ன, இதனுடைய நன்மைகள் யாவது தீமைகள் யாவது சொல்லுங்க. காப்பீடு என்ன தெரியுது உங்களுக்கு? காப்பீடு என்ன சொன்னா என்ன இன்சூரன்ஸ் தெரியுது உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு வங்கி ஒன்று முறிவடைகின்ற வேளையிலே வைப்பாளர்கள் தமது வைப்பு செய்த தொகையை ஆகக்கூடியதாக 6 லட்சம் வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து யாரு கொடுக்கிறது? காப்பீடு கம்பெனி கொடுக்க முடியும், அப்படித்தானே? எஸ், பாருங்க. காப்பீடு கம்பெனி நீங்கள் ஒவ்வொரு இது வந்து இன்சூரன்ஸ் தானே. இன்சூரன்ஸ் எகெயின் டிபாசிட்ஸ். நீங்க பாருங்க, சொத்துக்களை நீங்க காப்பீடு செய்யலாம். உங்களுக்கு தெரியும் தானே. பாருங்க, நீங்க தெரியும் உங்களுக்கு காப்பீடு கம்பெனிகள் இருக்குது இலங்கையில. காப்பீடு கம்பெனிகள் இருக்குது. சிலிங்கோ இருக்குது. அடுத்து நிறைய அமானதா காப்பீடு இருக்குது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்குது. ஜஸ்ட் அப்படிலாம் இருக்குது, சரிதானே? அப்ப நாங்கள் எல்லாம் எங்களோட வாகனங்களை போய் காப்பீடு செய்யறோம் அந்த கம்பெனிகள்ல. சரி, அப்படி அதே போல உங்களுக்கு தெரியும் எங்களோட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இருக்குது. அப்ப ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போய் தங்களோட வெஹிக்கிள் இருக்குது, அவங்களோட இது ஃபிளைட் கொண்டு போய் ஒரு கம்பெனியை போய் காப்பீடு செய்யுது. எக்ஸாம்பிள் நாங்கள் ஜனசக்தி இன்சூரன்ஸ்ல போய் இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் போய் காப்பீடு செய்யுது. அதே போல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல போய் காப்பீடு செய்யுது. அப்படி பெரிய பெரிய நிறுவனங்களை போய் அந்த காப்பீடு கம்பெனியை பொறுப்பேற்றால், நாங்கள் உங்களோட காப்பீடு பாலிசியை வந்து பொறுப்பேற்றால், உதாரணமா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதனுடைய பெறுமதி வந்து பில்லியன் ருபீஸ்ல போகும். அது வந்து அதனுடைய வெஹிக்கிள் அது வந்து இந்த ஃபிளைட் பெறுமதி பில்லியன்ஸ் போகும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப காப்பீடு பொறுப்பேற்க ஓகே, அது சந்தோஷமா இருக்கும். என்னுடைய காசு எல்லாம் கூட கட்டுவேன். அந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்னுடைய காசு கொடுக்கும். மில்லியன் கணக்குல போய் காசு கட்டுவாங்க. அப்படி அந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வந்து அதனுடைய பிளைட் வந்து டேமேஜா போய் விபத்துக்குள்ளாகி அப்படி சேதமடைஞ்சா தான் தெரியும் அந்த காப்பீடு கம்பெனி எவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லி. அந்த ஏர்கிராஃப்ட் இருக்குது, ஏர்கிராஃப்ட் வந்து சேதமடைஞ்சா, ஏர்கிராஃப்ட் வந்து விபத்துக்குள்ளாகி சேதமடைஞ்சா இந்த பில்லியன் கணக்கான தொகையை வந்து இந்த எங்களோட ஜனசக்தி இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்க அவையிட்டு அந்த அளவு தொகையை கொடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதாவது பெரிய தொகையா இருக்குது, வந்து இந்த பெரிய தொகையா இருக்கும். அவரோட கேபிட்டலே வந்து 100 பில்லியனா இருக்கலாம். ஆனா அது அந்த ஏர்கிராஃப்ட் பெறுமதி வந்து 150 பில்லியனா இருக்கலாம். மூலதனத்தை விட உயர்வான தொகையா இருக்கலாம் அதுன்றது. ஆகவே இப்ப இந்த கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னால்
தாங்கள் பெற்றுக்கொண்ட காப்புறுதியை வந்து காப்புறுதி வந்து இன்னும் ஒரு காப்புறுதி கம்பெனிகள்ல போய் காப்புறுதி செய்வார்கள். உங்களுக்கு தெரியும் மிகவும் ஃபேமஸான காப்புறுதி கம்பெனி லியாட்னு சொல்றது இல்லையா, என்ன பேர் நம்ம வித்தியாசம் ஞாபகம் இல்லை. ஃபேமஸான காப்புறுதி கம்பெனி இருக்குது இங்கிலாண்டா இதுக்கு ஒன்று இருக்குது, லியாட்டா சொல்லி பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி ஆகவே பெரிய பெரிய காப்புறுதி தொகையை வந்து காப்புறுதி இந்த பாலிசியை வந்து பெற்றுக்கொண்ட காப்புறுதி கம்பெனி என்ன செய்யணும்னா இன்னும் ஒரு காப்புறுதி கம்பெனில நாங்களுக்கு காப்புறுதி செய்யணும். காப்புறுதி கம்பெனி இன்னும் ஒரு காப்புறுதி கம்பெனில போய் காப்புறுதி செய்யும் தங்களை பாதுகாப்பு. நாங்கள் பெற்றுக்கொண்ட பாலிசி வந்து அந்த அந்த அது வந்து நட்டம் ஏற்படுத்த பொழுது அந்த நட்டத்தை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த காப்புறுதி கம்பெனி. ஆகவே இப்படி நட்டம் ஏற்படுத்த பொழுது எல்லா அந்த அந்த சம்பந்தப்பட்ட காப்புறுதி கம்பெனிகள் எல்லாம் இணைந்து இந்த நட்டத்தை கொடுக்கும். அதே போலதான் இந்த வங்கித்துறையில இருக்கிற வங்கிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களோட வைப்பாளருடைய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட பின்னர் தாங்கள் பெற்றுக்கொண்ட வாய்ப்புகளுக்கு காப்புறுதி செய்யும். இந்த வங்கி வந்து முறிவடைகிற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் வாடிக்கையாளருக்கு அந்த வைப்பு பணத்தை வந்து திருப்பி செலுத்துறதுக்காகத்தான் இந்த காப்புறுதியை வந்து செய்வினார். ஆகவே அதே போல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா சில கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தும் நாட்டினுடைய நன்மைக்காக. இவர்களுக்கு கடன் கொடுங்கோ, அதாவது இந்த திட்டம் சொல்லுறாங்க, அதாவது இயற்கை பசலை உற்பத்தியில் ஈடுபடுற மக்களுக்கு நீங்கள் கடன் கொடுங்கோன்னு சொல்லி மத்திய வங்கி சொல்லும். மத்திய வங்கி சொன்னா கமர்ஷியல் பேங்க் யோசி ஐயோ நாங்கள் காசை கொடுக்கறது ஓகே, அவர்கள் பசலை செய்கிறார்களோ தெரியவில்லை, அவர்கள் வேறு காசு கொண்டு போய் வேறு தேவைக்கு பயன்படுத்தினா அந்த பணத்தை வந்து மீள பெற்றுக்கொள்ள முடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அது இதுக்கு என்ன செய்ய சொன்னா மத்திய வங்கி சொல்லும், இல்லை நீங்கள் காசை கொடுங்க, கடன் கொடுங்க மக்களுக்கு. அப்படி கடன் கொடுத்தா விட்டால் நாங்கள் அந்த கடன்ல வந்து 75% நாங்கள் தருவோம்னு சொல்லுவோம் மத்திய வங்கி சொல்லும். அந்த மக்கள் நீங்கள் இந்த திட்டத்துக்கு நீங்கள் கடன் கொடுங்கோ, இந்த திட்டத்திலிருந்து நீங்கள் கொடுத்த கடனை நீங்கள் வசூலிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் 75% வந்து மத்திய வங்கி அந்த வணிக வங்கி கொடுக்கும். 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான கடனை பெற்றுக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறார், அவர் காசு கடன் வாங்க நோக்கம் வந்து இயற்கை பசலை தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். ஆனா அவர் இயற்கை பசலை தயாரிக்காமல் வேறு வீட்டு தேவைக்கு பயன்படுத்தி வீடு கட்டிட்டார். அப்ப இயற்கை பசலையால வருமானம் கிடைக்கல, வருமானம் இல்லாமல் காசு திருப்பி கொடுக்க முடியாம போயிட்டு வாங்கிட்டு அப்போ 1 லட்சம் ரூபாய் அதாவது பெறுமதியை அந்த கமர்ஷியல் பேங்கால பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப கமர்ஷியல் பேங்க் சொல்லும், நான் இங்க சொன்ன காசுக்கு நான் கடன் கொடுத்தேன், அந்த கடன்ல வந்து இவ்வளவு பெறுமதியான தொகை கிடைக்கல, 1 லட்சம் ரூபாய் கிடைக்கல. ஆகவே 75,000 ரூபாய் அந்த மத்திய வங்கி கொடுக்கும் கமர்ஷியல் பேங்க். என்ன கமர்ஷியல் பேங்குடைய ஓடும்படியால. அப்ப இது வந்து அவருக்கு மத்திய இந்த வணிக வங்கிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஓகே, இது மத்திய வங்கிகள் தேர்ந்தெடுப்படியால. ஆகவே இந்த வாடிக்கையாளர் நாங்கள் யோசிப்பு இந்த வங்கி கொண்டு வைப்பு செய்தால் இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். ஆகவே இவ்வாறு இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம் சொன்னா போய் அந்த வங்கியில போய் வைப்பு செய்வோம். நாங்கள் வங்கி கட்டாயம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு தங்களோட வாய்ப்புகளுக்கு எல்லா தகவலுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆகவே நாங்கள் அந்த அதை போய் வைப்பு செய்வோம். நாங்கள் இது வந்து நன்மை, எங்களுக்கு வாடிக்கையாளர் வந்து நன்மையாக காணப்படும். அதாவது இந்த திட்டத்தால காப்பு திட்டத்தால வந்து வாடிக்கையாளருக்கு வந்து அதிக நம்பிக்கை ஏற்படும். இந்த நம்பிக்கை ஊடாக அங்க போய் வைப்பு செய்வார்கள். ஏதாவது விபத்து, ஏதாவது நட்டம் ஏற்பட்டால், வங்கி முறிவடைந்தால், அதில் திரவத்தன்மை இழந்தால் அதற்குரிய அந்த வைப்பு செய்தவர்கள் வந்து பணத்தை வந்து அந்த வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது நன்மைன்னு சொல்லுவோம் நாங்கள். இது நன்மை. அப்ப இந்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் பல நாடுகள் வைப்பு காப்பீடு திட்டத்தை பேணுகின்றன. ஆமாம், பேணுகிறார்கள். இவ்விதத்தில் நன்மைகள் யாவைன்னு சொன்னா மத்திய அதாவது இந்த வைப்பாளர்களுக்கு வந்து தமது வைப்பு பணத்தை வந்து இழக்கிறத வந்து இழத்தல் நட்டமடைகிறத வந்து தவிர்க்கின்றது. இந்த காப்பீடு திட்டத்தினூடாக நாங்கள் வைப்பிட்ட பணத்தை வந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளை வந்து இந்த காப்பீடு திட்டம் ஏற்படுத்துகின்றது. ஆகவே வங்கி முறிவடைந்தாலும் நிதிநிறுவனம் முறிவடைந்தாலும் வாடிக்கையாளர் வந்து அந்த 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 நட்டத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். நமது வைப்புகளை வந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த காப்பீடு உருவாக்கப்பட்டது. இது வந்து வாடிக்கையாளருக்கு நன்மைன்னு சொல்லுவாங்க. இதனால அந்த பொருளாதாரத்துக்கும் அந்த நாட்டுக்கு நன்மையாக காணப்படும், அந்த வங்கிக்கும் நன்மையாக காணப்படும்.
இதனுடைய தீமைகள் யாவைன்னு கேட்டுக்கிறேன். தீமைகள் யாவை, இதனுடைய தீமைகள் யாவைன்னு கேட்டுக்கிறேன். இது என்ன தீமை என்ன வருது சொல்லுங்க பாப்போம். இந்த காப்புறுதி திட்டத்தால வந்து ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் யாவை என்று கேட்டிருக்கேன். சொல்ல முடியுமா? What are the disadvantages? என்ன தீமையாக சொல்லுங்க பாப்போம். என்ன தீமைன்னு சொன்ன பாருங்க. இந்த இந்த வாடிக்கையாளர் வந்து they always concentrate the insurance scheme. There are insurance scheme in the bank. பார்த்து பேங்க் சொல்லுவோம். அப்ப இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கிற படியால வந்து வாடிக்கையாளர் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த வங்கியினுடைய 5 வகை கவனிக்க மாட்டேன். நாங்கள் பொதுவா வந்து so we are the investors always see the balance sheet of the institutions. அப்ப நாங்கள் வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலீடு செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் இந்த வங்கியில காணப்படுகின்ற அந்த வங்கியில 5 வகை பார்க்கணும். அந்த பொதுவாக பாத்தீங்கன்னா 5 வகை பாத்தீங்கன்னு சொன்னா அசெட்ஸ் அண்ட் லியாபிலிட்டிஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா சொத்து பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வங்கி கமர்ஷியல் பேங்க்ஸ் நிறைய கடன்களை கொடுக்கும். அப்ப நிறைய கடன் கொடுத்தா இந்த கடன் பற்றோர் எல்லாருமே சொத்தை தான் காணப்படும் அந்த வங்கிக்கு வந்து. ஆகவே அப்ப அந்த சொத்து அப்ப நிறைய கடன்களை கொடுக்கும். நிறைய கடனை கொடுத்து நிறைய வட்டி வருமானத்தை பெற்றுக் கொள்ளும். இது வந்து அந்த வங்கிக்கு சொத்தா காணப்படும். அந்த பொறுப்பு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கேபிட்டலை பார்க்கலாம். நீங்க என்ன பொறுப்பு அது இல்லாம கேபிட்டலா இருக்கு. அந்த ப்ராஃபிட் எல்லாம் பொறுப்பு பக்கம் போட்டிருப்பீங்க நீங்க. ஆகவே மக்கள் அதை பார்க்க மாட்டேன். அந்த வங்கியினுடைய கடந்த காலத்துடைய நிதி நிலைமை என்ன, தற்காலத்தில் காணப்படுகின்ற பேலன்ஸில் காணப்படுகின்ற சொத்துக்கள் பொறுப்புகள் என்னன்னு பாக்குறது. ஏன்னு சொன்னா நீங்க நாங்கள் காசை போட்டால் கட்டாயம் எங்களுக்கு அந்த இழப்பீடு வழங்கப்படும் தானே. காப்புறுதி ஸ்கீம் இருக்குதானே, இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கிற படியாளங்களுக்கு எங்களுக்கு வந்து இழப்பீட்டு கிடைக்கும் படியால நாங்கள் இதை பற்றி கவனிக்காமல் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வங்கியினோடைய பணத்தை வச்சு விடுவார்கள். இது வந்து தீமை. அதாவது ஒரு முதலீட்டாளர்கள் முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த முதலீட்டை மேற்கொள்வதற்கு முன்னே அந்த வங்கியினுடைய 5 வகைகள் கடந்த கால வரலாறுகள், கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ், அந்த வங்கி அந்த கம்பெனியினுடைய கடந்த கால நடவடிக்கைகள் என்ன, இலாபத்தன்மை என்ன, நிதி நிலைமை என்ன, அந்த ஸ்ட்ராங்கா இருக்குதான்லாம் பார்க்காமல் இந்த காப்புறுதி திட்டம் மட்டும் இருக்கிறதுக்காக மக்கள் அந்த வந்து கவனிக்க கொள்வதில்லை. இது வந்து ஒரு தீமை என்று நாங்கள் குறிப்பிடலாம். ஏன்னா கட்டாயம் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குதானே, அந்த வங்கியில போய் வைப்பு செய்த மனுஷனா கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும் படியால போய் நாங்கள் வைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றது. ஆகவே நன்மையும் கேட்டிருக்கணும், தீமையும் கேட்டிருக்கணும். ஆகவே நன்மையை கேட்ட நன்மை சொல்லுவோம், தீமையை கேட்ட தீமையும் சொல்ல வேணும். சரிதானே? இதுல சந்தேகங்கள் இருக்குதா? இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். திருமால் ஓகேயா? சந்தேகம் இருக்குதா இந்த கேள்வியில? ஓகே சார். ஓகே, ரைட். ஓகே. மற்றது யார் இருக்கிறீங்க? நியாஸ் ஓகேயா? ஓகே. சாரணி ஓகேயா? ஓகே சார். ஓகே. அப்ப if you have any doubt please ask me. Okay, right. ஆகவே இப்படிதான் இது இருக்குது. ஆகவே பேப்பர் இப்படிதான் கடிமேண்டு இல்ல பிள்ளைகள் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த கேள்வியை பார்க்கலாம், பாருங்க. இது வந்து பணத்தை இது வந்து இந்த போட்டிருக்கணும். பணத்துக்கான கேள்வி, பணத்துக்கான நிரம்பல், எம்டி கொலைமஸ் அதான் போட்டு சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் அதை புழங்கப்படுத்துவோம். இத கேள்வியை பாருங்க. பணத்திற்கான கேள்விக்கான நோக்கங்கள் மற்றும் அவையின் அணிகோவைகள் யாவை என்று கேட்டு முடியாது. இந்த பதங்கள் சில வழி உங்களுக்கு மயக்கமா இருக்கலாம். அணிகோள்கள் கேட்டாங்க பயப்படக்கூடாது நீங்கள். அது நான் பார்த்து சொல்றேன், ஆங்கிலத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லி. நீங்க கேள்வியை பார்த்துட்டு சும்மா சொல்ல முடியும். அப்படியே சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கு. சொல்லுங்க, பணத்துக்கான கேள்வியின் நோக்கங்கள் சொன்னாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விட சொல்லு எங்களுக்கு. நீங்கள் பார்த்த விடயம் தான், ஆனா அந்த மொழி நட வந்து வேற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, இதுக்குரிய விட சொல்லுங்க பாப்போம். எஸ், அதைங்க பணத்துக்கான நோக்கங்கள் யாவை சொல்லுங்க. இந்த மேல் சொல்லப்பட்டது எம்டி
பணத்துக்கான கேள்வி. பணத்துக்கான கேள்வி இந்த பிரிவுகள் தான் கேட்டு நம்மளே பிரிவுகள். அங்கால அணிகோவை என்று சொன்னா what are the factors determine the demand for money. முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பணத்துக்கான கேள்விக்கான நோக்கம் என்ன, பணத்துக்கான கேள்வியின் வகைகள் யாவைன்னு கேட்டு முடியாது. சொல்லுங்க பணத்துக்கான கேள்வி யாது சொல்லுங்க. பணத்துக்கான கேள்வியின் பிரிவுகள் எவை? சொல்லுங்க. கொடுக்கலான நோக்கம், உத்தேச நோக்கம். வழி ப்ராப்ளமா இருக்குங்க. விளங்குது இல்ல கரெக்ட் விளங்குது இல்ல. சொல்லுங்க பணத்துக்கான கேள்வி எவை? நான் கதைக்கிறது கேட்குறேன் உங்களுக்கு படிவா? கேக்குது சார். கேக்குது. ஓகே சொல்லுங்க பணத்துக்கான கேள்வி பிரிவு சொல்லுங்க. கொடுக்கல் வாங்கல், சேமிப்பு, உத்தேச நோக்கம். கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி ஓகே. டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் சொல்லி போட்டீங்க. ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் ஓகே. மூணாவது சொன்னீங்க உத்தேச நோக்கம். உத்தேச நோக்கம். எஸ் மூணு கேள்வி சொன்னா சரி. நியாசன் இதுல மைக்ரோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட், ப்ரீகாஷன் டிமாண்ட். கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, பாதுகாப்பு நோக்க கேள்வி, உத்தேச நோக்க கேள்வின்னு சொல்ல வேணும். இதை தீர்மானிக்கிற காரணிகள் யாவை சும்மா சொல்லுங்க. பொதுவா சொல்லுங்க. பொதுவா what are the factors determine the demand for money? சொல்லுங்க என்னென்ன காரணி தீர்மானிக்குது அதுக்கான கேள்வியை? எஸ் சொல்லுங்க. வருமானம். எஸ் வருமானம் தீர்மானிக்கும். எஸ் வட்டி வீதம் தீர்மானிக்கும். என்ன வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் பாத்துறாங்களா? அதெல்லாம் பாத்துக்கீங்க. சரி ஆகவே நாங்க பார்த்த விட்டு அப்ப நீங்கள் மேலும் இந்த பேப்பர் மோட் இருக்குதானே அதுக்குரிய விடையை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திப்போம். ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கதையுங்கோ. அப்ப நாங்கள் ஏதாவது இதுல எங்கட அடுத்த முறை நாங்கள் பேப்பர் பார்த்து முடிக்க வேணும். நீங்களும் முதல் பார்த்துட்டு வாங்க. நடந்து இன்னும் கொஞ்சம் விடயங்கள் நாங்கள் செய்யப்படி இருக்குது. இந்த என்ன சொன்னா நாங்கள் எங்கட விடயம் எங்களை எக்ஸாம் ஏர்லியா முடிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஆகவே நாங்கள் அடுத்த சண்டே சந்திப்போம். நீங்கள் கொஞ்சம் இந்த ஹார்ட் ஒர்க் எடுங்கோ. நீங்கள் என்ன சொன்னா கஷ்டம் இல்லை, ஓகே நோ ப்ராப்ளம். கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் பாருங்க. பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு அதெல்லாம் வந்து கூட நடைமுறை சம்பந்தப்பட்டபடியே தானே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஏதாவது சொல்ல வேண்டும். நாங்கள் எப்படி செய்ய வேணும், ஏதாவது உங்களோட வே ஆஃப் டீச்சிங்கை மாற்ற வேண்டும், ஏதாவது செய்ய வேணும், உங்களோட சந்தேகங்கள் அல்லது உங்களோட ஆலோசனைகள் இருந்தால் சொல்லுங்க. என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நாங்கள் ஹவு டு இம்ப்ரூவ் அவர் ப்ரோசஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஏதாவது மாற்ற வேணும்னு சொன்னா வே ஆஃப் டீச்சிங் ஏதாவது செய்ய வேணும்னு சொன்னா மாற்ற சொல்லுங்க. ஏதாவது மிஸ் ஆரணி சொல்ல போறீங்க சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குதா? Also, do you have any idea or opinion or suggestion, please? Sarani? Then Mr. Niyaz? Is there idea? இது அப்டேக் பாயிண்ட்ஸ்னா சொல்லுங்க. இல்ல சார் டீச்சிங் இதெல்லாம் ஓகே இருக்கு சார். உங்களுக்கு விளங்குது, பிரச்சனை இல்லை. ஓகே தென் மிஸ்டர் திருமால் ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல சார் ஓகேயா இருக்கு.
ஓகே ரைட். அப்ப நீங்கள் தொடர்ந்து இப்படி பண்ணுங்க, படியுங்க, பேப்பர் பாருங்க. பேப்பர் நாங்கள் சும்மா படிச்சு கொண்டு போறது மட்டும் இல்லை, நாங்கள் எங்க நிற்கிறோம் அழிஞ்சு கொண்டது பேப்பர் தான் முக்கியமா இருக்கும். ஆகவே நாங்கள் இது போல நிறைய பேப்பர் செய்வோம், நாங்கள் பேப்பர் உங்களை அனுப்புவோம். அப்ப அந்த பேப்பர் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. அப்ப நீங்க விட அடிக்கக்கூடிய மாதிரி கண்டு பாருங்க. அவை நாங்கள் படிக்காத விடயங்கள் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நாங்கள் இந்த இது டைம் ஆகுது, 1 minute இருக்குது. ஆகவே உங்களுக்கு வார உங்க எத்தனை பேர் இந்த குரூப் இருக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேர் இந்த இது இருக்கிறீங்க, குரூப் இருக்கிறீங்க, கிளாஸ்ல இருக்கிறது தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? கேட்க முடியுது. ஓகே ரைட். ஓகே, தேங்க்யூ. அப்ப நாங்கள் தொடர்ந்து பேப்பரை பாருங்க. ஸோ அடுத்த ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா மெயில் பண்ணுங்க. ஏதாவது செய்ய வேண்டிய டவுட் இருந்தா அடுத்த பேப்பரை தொடர்ந்து பாருங்க. நாங்கள் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் அடுத்த கிளாஸ் சண்டே சந்திப்போம். நாங்கள் சண்டே 1 சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பி சேஃப். டேக் கேர் ஆல்.